யாரோ ஒருத்தனை தன்னோட மக அப்பான்னு கூப்பிடுறத பார்த்த அனன்யா ஓடி போய் அவனை தூக்கிக்கிட்டா. அவளை பார்த்த அந்த அண்ணிய, குழந்தைய ஒழுங்கா வளர்க்க தெரியாதா உனக்கு? என்ன அப்பான்னு கூப்பிடுறான்? இவனுக்கு அப்பான்னு ஒருத்தன் இருக்கானா இல்லையா? அவன் பேசின விதம் அனன்யாவுக்கு பிடிக்கல. மிஸ்டர், நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. சின்ன குழந்தை ஏதோ சொன்னாங்கிறதுக்காக தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க. டாடிய திட்டாதீங்கம்மா. மித்துக்குட்டி, இதுவும் அப்பா இல்ல, புரிஞ்சுதா? மகனை சமாதானப்படுத்திக்கிட்டே தன்னோட சீட்டுக்கு வந்தா அனன்யா. ஆனா சித்தார்த் சொன்ன வார்த்தைகள் அவன் மனசை விட்டு போகல. அனன்யாவுக்கும் அவளை காதலித்த பிரகாஷுக்கும் அவமானம் தாங்க முடியாம அடுத்த வாரமே லண்டனுக்கு போயிட்டா அனன்யா. அங்க போன பிறகுதான் தான் கர்ப்பமா இருக்குன்ற விஷயமே அனன்யாவுக்கு தெரிஞ்சது. ஆனா அந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு அவளுக்கு தெரியாது. தன்னோட அனுமதி இல்லாம தான் வயித்துல வளர்ற அந்த குழந்தையை அழிக்கவும் அவளுக்கு மனசு வரல. எல்லா கஷ்டத்தையும் சகிச்சுக்கிட்டு அவ வீட்டு ஆளுங்க யாருக்கும் தெரியாம எப்படியோ ஒரு ஆண் குழந்தையை பெத்தெடுத்த அனன்யா இனிமே தன் மகன் தான் தனக்கு எல்லாமே முடிவெடுத்துட்டா. கிடைச்ச வேலைகளை எல்லாம் செஞ்சு லண்டன்லயே இருந்து தன்னோட குழந்தைய வளர்த்தா அனன்யா. இப்படியே 5 வருஷம் ஓடி போயிடுச்சு. அப்பதான் ஒரு நாள் அவளோட அப்பா அவளுக்கு போன் பண்ணி பேசினாரு. அவங்க சொன்னதை கேட்டு அனன்யாவுக்கு அதிர்ச்சியா இருந்தது. அஞ்சலி பத்தி அவர் சொன்ன அந்த செய்தி தான் அதுக்கு காரணம். அன்னைக்கு அனன்யாவுக்கு பியர்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவ வாழ்க்கையை கெடுத்த அதே அஞ்சலி தான். அஞ்சலி ஒன்னும் அனன்யாவோட கூட பிறந்த தங்கச்சி எல்லாம் இல்ல. அனன்யாவுக்கு 10 வயசு இருக்கும் போதே அவளோட அம்மா இறந்துட்டாங்க. அது நடந்த அடுத்த வாரமே மனைவி எழுந்த துக்கத்தை மறக்கிறதுக்காக அஞ்சலியோட அம்மா மீனாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு அனன்யாவோட அப்பா. மீனாவோட முதல் புருஷனுக்கு பிறந்தவ தான் இந்த அஞ்சலி. அவ அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே விதவிதமா அனன்யாவை டார்ச்சர் பண்றதுதான் அவளோட பொழுதுபோக்கே. வளர்ந்த பிறகும் அந்த பழக்கம் அவளை விட்டு போகல. அனன்யா சாதாரணமா சந்தோஷமா இருந்தாலே அவளுக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும்போது பிரகாஷ் மாதிரி வசதியான, பார்க்கவும் ஹேண்ட்ஸமா இருக்கிற ஒருத்தன் அனன்யாவை காதலிக்கிறான். கல்யாணமும் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்சா சும்மா இருப்பாளா அந்த சூர்பனகை? அதனாலதான் திட்டம் போட்டு அனன்யாவோட கல்யாணத்தை நடக்க விடாம செஞ்சா அவ. அவமானப்பட்டு ஊரை விட்டே போனா அனன்யா. அஞ்சலியோட பிளான் அதோட முடியல. அனன்யா தனக்கு துரோகம் செஞ்சுட்டான்னு நினைச்சு டிப்ரெஷன்ல இருந்த பிரகாஷோட வாழ்க்கையில மெல்ல மெல்ல நுழைய ஆரம்பிச்சா. ஆரம்பத்துல அவனுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அவனை நெருங்க ஆரம்பிச்சவ கொஞ்சம் கொஞ்சமா அவனை மயக்கி காதல் வலையில வீழ்த்தி கல்யாணத்துக்கும் அவனை சம்மதிக்க வச்சுட்டா. அவங்க கல்யாணத்துக்கு வர சொல்லிதான் குணசேகரன் அனன்யாவுக்கு போன் செஞ்சிருந்தாரு. 6 வருஷமா இருக்காளா செத்துட்டாளான்னு கூட கவலைப்படாத குணசேகரன் அஞ்சலி கல்யாணத்தை சாக்கா வச்சுக்கிட்டு அவளை வர சொன்னதுக்கு பின்னாடி ஒரு ரகசியமான திட்டம் இருந்துச்சு. அது அனன்யாவுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அந்த கல்யாணத்துக்கு போற முடிவை கண்டிப்பா அவ எடுத்திருக்க மாட்டா. அனன்யாவோட வாழ்க்கையில இருந்து எல்லா சந்தோஷத்தையும் பறிச்சு அதை தன்னோட ஆக்கிக்கிட்ட அஞ்சலி கடைசியில காதலிச்சவனையும் பறிச்சு தனக்கு சொந்தமாக்கிக்க போறான்னு நினைக்கும் போது அனன்யாவுக்கு வேதனையா தான் இருந்துச்சுனாலும் அவளோட ஆசை மகன் மித்ரனை பார்த்ததுமே அவளோட வருத்தம் எல்லாம் பறந்துபடுச்சு. இப்படி எல்லாம் நடந்ததுனால தானே எனக்கு இப்படி ஒரு மகன் கிடைச்சான் அப்படின்னு நினைச்சு அவளை சமாதானப்படுத்திக்கிட்டா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு யாரோட உதவியும் இல்லாம அனன்யா சொந்த கால்ல நிக்கிறானா அதுக்கும் அந்த மோசமான சம்பவம் தான் காரணம். இவ்வளவு நாள் மித்ரனுக்கு அப்பா இல்லைன்றது அவ்வளவு பெரிய குறையா அனன்யா ஃபீல் பண்ணதே இல்ல. ஆனா இப்போ தமிழ்நாட்டை நெருங்க அந்த குறை அவளுக்கு பெருசா தெரிய ஆரம்பிச்சது. உன் மகனோட அப்பா யாரு? இந்த கேள்வியை இனி எல்லா இடத்துல இருந்தும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனா பதில் தான் அவளுக்கு தெரியாது. அவ பயந்த மாதிரியே தான் இருந்துச்சு. அவளை ரிசீவ் பண்றதுக்காக ஏர்போர்ட்டுக்கு வந்த அஞ்சலியும் பிரகாஷும் அதே கேள்வியை தான் கேட்டாங்க. இது யாரோட குழந்தை? உனக்கு கல்யாணமான விஷயமே எங்களுக்கு தெரியாது. இதுல நீ குழந்தையோட வந்திருக்க? எங்கேயோ இடிக்குதே. ஆமா, கல்யாணம் பண்ணி தான் குழந்தை பெத்துக்கிட்டியா இல்ல? அதுக்கு மேல அவ அநாகரிகமா எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி அனன்யாவோட உதவிக்கு வந்தான் சித்தார்த். பிளைட்ல வச்சு மித்ரன் அப்பான்னு கூப்பிட்ட அந்த கோபக்கார இணைங்க, நான் தான் இவனோட டாடி. வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? சித்தார்த் மாதிரி ஹேண்ட்ஸமான ஒரு பணக்காரன் அனன்யாவோட கணவனா இருப்பான்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அனன்யாவையும் மித்ரனையும் அங்க இருந்து கூட்டிட்டு போன சித்தார்த் தன்னோட ஆடம்பரமான கார்ல அவங்க ஏத்திட்டு போனதை பார்த்து வயிற்றுச்சல்ல வாயை பிறந்துட்டு பார்த்துட்டு நின்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க மட்டும் வரலன்னா அவங்க என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பாங்க. குழந்தைய பக்கத்துல வச்சுக்கிட்டு என்னாலேயே எதுவும் பேச முடியல. பரவாயில்லையே, தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற. ஃபிளைட்ல நீ பேசுறத கேட்டு பெரிய ரவுடியா இருப்பேன்னு நினைச்சேன். அது நீங்க தானே முதல்ல என்கிட்ட கோவமா பேசுனீங்க. அம்மா, ஏதாவது பேசி நீங்களும் டாடியும் சண்டை போடாதீங்க. மித்து, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இதுவும் டாடி இல்ல. சரி, இவனோட உண்மையான அப்பா தான் யாரு? சித்தார்த் அப்படி கேட்டதும் அனன்யாவுக்கு கோபம் வந்துடுச்சு. நன் ஆஃப் யுவர் பிசினஸ். அது சரி, என்னோட கார்ல உட்காந்துக்கிட்டு என்னையே மிரட்டுறியா? நான் மட்டும் வரலன்னா தெரிஞ்சிருக்கோம். அவங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை ஒரு வழி பண்ணிருப்பாங்க. அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? டிரைவர், வண்டியை நிறுத்துங்க. மித்ரனையும் கூட்டிக்கிட்டு கார்ல இருந்து இறங்கின அனன்யா பர்ஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து காருக்குள்ள தூக்கி எறிஞ்சா. டாக்ஸி சார்ஜ். நீ என்ன எதிர்பார்க்கறன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கு நான் ஆள் இல்ல. இனி என் பின்னாடி வந்து என்ன தொந்தரவு பண்ற வேலை வச்சுக்காத. இப்படி ஒரு அகங்காரிய நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. தூரத்தில் நடந்து போகும் அனன்யாவை பார்க்கிறான் சித்தார்த்.
ஆனா அவளை மறுபடியும் பார்க்க வேண்டியிருக்கும்னு சித்தார்த் நினைச்சு கூட பார்க்கல. சித்தார்த்தோட கம்பெனில ஒரு டீல் சைன் பண்றதுக்காக ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் அவரோட பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு வர சொல்லி கெஞ்சி கேட்டிருந்தாரு. அதுக்காக அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த சித்தார்த் யார் கண்ணிலையும் பட வேண்டாம்னு நினைச்சு அங்க ஒரு மூலையில இருந்த சேர்ல போய் உட்கார்ந்தான். அப்பதான் அங்க நடந்த நாடகம் அவன் கண்ணில் பட்டுச்சு. அதே ஃபங்க்ஷனுக்கு தான் அனன்யாவும் குழந்தையோட வந்திருந்தா. கல்யாணம் ஆகாமலே குழந்தையோட வந்த தன் மக அனன்யாவை பார்த்து குணசேகருக்கு தாங்க முடியாத அளவுக்கு கோபம் வந்துச்சு. அனன்யா இப்படி ஒரு குழந்தையோட வருவான்னு அவருமே எதிர்பார்க்கல. தான் போட்டு வச்சிருந்த ரகசிய திட்டம்லாம் வீணா போன வருத்தம் அவருக்கு. அனன்யாவையும் அவ மக மித்திரனையும் ஒரு மூலையில போய் உட்கார சொல்லிட்டாரு. என்னதான் மறைச்சாலும் உண்மை வெளியே தெரியாம இருக்குமா என்ன? குணசேகரனோட மூத்த பொண்ணு கல்யாணம் ஆகாமையே குழந்தையோட வந்திருக்கா பாருன்னு அங்க இருந்தவங்க காசிப் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேட்ட சித்தார்த்துக்கு உண்மை ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அனன்யாவுக்கு ஆறுதல் சொல்லலாம் நினைச்சு அவ பக்கத்துல போறான் சித்தார்த். ஆனா அதுக்கு முன்னாடியே அனன்யா கிட்ட ஏதோ பேசுறதுக்காக அஞ்சலி வந்துட்டா. வேற வழி இல்லாம அங்க பின்னாடி இருந்த சேர்ல போய் உட்கார்ந்தான் சித்தார்த். நீ ஏன் இப்படி ஓரமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? இன்னைக்கு எனக்கும் பிரகாஷ்க்கும் நிச்சயதார்த்தம். நீ என் பக்கத்துல இல்லாம எப்படி? வா, ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்புறம் வந்து உட்கார்ந்துக்க. தேவையில்ல. உன் அப்பா தான் என்ன ஸ்டேஜுக்கு வராதுன்னு சொல்லி இங்கேயே உட்கார வச்சுட்டு போனாரு. அவர் பேச்செல்லாம் காதுல போட்டுக்காத. நீ இப்படி மூலையில வந்து உட்கார்ந்திருந்தா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. எதுக்கு தப்பா நினைப்பாங்க? பிரகாஷ் உன்னைத்தானே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாரு. அதுக்கு ஒருவேளை உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற பிரகாஷ் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறத பார்த்து பொறாமப்பட்டுதான் நீ இப்படி தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியோன்னு தப்பா நினைப்பாங்கன்னு சொன்ன. ஓஹோ, இப்ப புரிஞ்சிருச்சு. நான் பொறாமப்படலன்னு உனக்கு ரொம்ப வருத்தம், அப்படிதானே? சாரி, உன் ஆசைய என்னால நிறைவேற்ற முடியல. அது சரி, நீ ஏன் பொறாமப்பட போற? ஏர்போர்ட்ல பார்த்த ஆள் தானே உன் புருஷன். ஆள் சூப்பரா இருந்தாரு, நல்ல வசதி தான் போல. லக்ஸுரி கார், பாடி கார்ட்ஸ். ஆளோட கம்பேர் பண்ணா பிரகாஷ் ஒண்ணுமே இல்ல. நீ மட்டும் எப்படி பெரிய இடமா பார்த்து பிடிக்கிற? அஞ்சலியோட மனசுக்குள்ள இருந்த பொறாம அவளுக்கே தெரியாம அவ பேச்சுல வெளிப்பட்டதை கவனிச்சு தனக்குள்ள சிரிச்சுக்கிட்டா அனன்யா. பின்னால உட்கார்ந்து இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தான் சித்தார்த். மனசு நல்லா இருந்தா நல்லவங்க நம்ம வாழ்க்கையில வருவாங்க. அடுத்தவங்க வாழ்க்கைய அநியாயமா பறிச்சு தான் வாழணும்னு நினைச்சா இப்படி பொறாம பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். யாரு? நீதான் அந்த நல்ல மனசுக்காரியா? வேண்டாம், என் வாயை கிளறி பழைய விஷயத்தெல்லாம் சொல்ல வச்சிடாத. உன் மகன் அதையெல்லாம் கேட்டானா அப்புறம் உன்னை மதிக்க மாட்டான். அஞ்சலி, நீ போ. தேவையில்லாத கதையெல்லாம் குழந்தை முன்னாடி சொல்லிட்டு இருக்காத. நான் சொல்லுவேன், என்ன செய்வ? நான் தான் சொல்றேன்ல அஞ்சலி, மரியாதை எங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அஞ்சலிய லேசா நகர்த்தினா அனன்யா. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காகவே காத்திருந்த அஞ்சலி அவளாவே கீழே விழுந்துட்டு அனன்யா என்ன தள்ளி விட்டுட்டான்னு நாடகம் ஆட ஆரம்பிச்சிட்டா. ஏன் அனன்யா என்னை இப்படி கொடுமைப்படுத்துற? நீ இன்னமும் பிரகாஷ லவ் பண்றேன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பிரகாஷ் என்ன தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. நீ அவருக்கு பண்ண துரோகத்தை நினைச்சு மனசொடிச்சு போயிருந்த பிரகாஷ பழைய மாதிரி மாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ ஒன்ன மாதிரியே நானும் அவருக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறியா? அஞ்சலி பண்ண கலாட்டாவை பார்த்து குணசேகரும் பிரகாஷும் அங்க வந்தாங்க. அஞ்சலி கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்ததும் ரெண்டு பேருக்கும் சரியான கோபம் வந்துச்சு. பிரகாஷ் அஞ்சலியை தூக்கி நிக்க வச்சான். குணசேகர் அனன்யாவை வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேச ஆரம்பிச்சாரு. எங்களை அவமானப்படுத்துறதெல்லாம் பத்தலையா உனக்கு? உன்னை ஓரமா உட்கார சொன்னன்றதுக்காக ஒரு பாவம் மரியாதை என் மகளை கீழே தள்ளி விடுவியா? உன்னை கொண்டு புதைச்சலான்னு இருக்கு எனக்கு. சி, கேடு கட்டவளே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அஞ்சலியை கீழே தள்ளி விட்டுருப்ப? அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா? அப்பா யாருன்னு தெரியாத குழந்தையோட வந்தன்னுதான் உன்னை ஓரமா உட்கார சொன்ன. அதுக்கு இப்படி பழி வாங்குறியா நீ? உனக்கு அவ்வளவு ரோஷம் இருந்தா நீ கூட கூட்டிட்டு வந்திருக்கே. இவனோட அப்பா யாருன்னு சொல்லு. அவ எப்படி சொல்லுவா? தெரிஞ்சாதானே சொல்லுவா. ஆளாளுக்கு பேசுறது கேட்டு அனன்யாவுக்கு தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு நேரம் அங்க உட்கார்ந்து நடந்ததையெல்லாம் மௌன சாட்சியா பார்த்துட்டு இருந்த சித்தார்த் மெதுவா எழுந்திருக்கிறான். நான் இங்கதான் இருக்கேன். சித்தார்த் சொன்னதை கேட்டு அங்க இருந்த எல்லாருமே அவனை பார்த்தாங்க. ஐ டாடி, உங்க எல்லாரையும் டாடி டிஷன்னு பண்ண போறாரு. சித்தார்த் சொன்னதை கேட்ட குணசேகரால அதிர்ச்சியை தாங்க முடியல. சித்தார்த் சார், நீங்களா? நீங்க வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். அனன்யாவும் என்னோட மகனும் வரும்போது நான் மட்டும் எப்படி வராம இருக்க முடியும்? அது இருக்கட்டும், அனன்யா உங்க சொந்த பொண்ணு தானே? அப்படி இருந்தும் எல்லாருமா சேர்ந்து எதுக்காக அவளை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? அது வந்து நீங்க தான் அனன்யாவோட ஹஸ்பண்ட்னு எங்க யாருக்கும் தெரியாது. ஓ, அப்போ நான் அவளோட ஹஸ்பண்டா இருந்தாதான் நீங்க அவளை மரியாதையா நடத்துவீங்க, அப்படிதானே? குணசேகரன் பமரதை பார்த்து பிரகாஷ் குணசேகரன் காதுல குனிஞ்சு தன் சந்தேகத்தை கேட்டான். அங்கிள், யார் இந்த ஆளு? இவரே யாருன்னு கேக்குற? தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தோட அடையாளம் சித்தார்த் அபிமன்யு. அனன்யா, கிளம்பு போலாம். இனி நமக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்புறம் மிஸ்டர் குணசேகர், நீங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தீங்களே ஒரு பிசினஸ் டீலிங்,
அதை மறந்துருங்க என்று சொல்ல அதிர்ச்சியில் பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறார் குணசேகர். நடந்ததை எல்லாம் பார்த்து ஏற்பட்ட மனக்குழப்பத்தில் அப்படியே மயங்கி சரிக்கிறாள் அனன்யா. அம்மா என்று அலறி அவளிடம் ஓடுகிறான் மித்ரன். மயக்கம் தெளிந்து பார்த்த போது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஸ்பெஷல் வார்டில் இருந்தாள் அனன்யா. அவ முதல்ல தேடினது அவளோட மகன் மித்ரனை தான். ஆனா அவ அங்க இல்ல. அதுக்கு பதிலா அவளோட அப்பா குணசேகர் தான் அங்க பேப்பர் படிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. நீ உன் பையன் மித்ரனை தான் தேடுறன்னு புரியுது. அவனை நீ மறந்துறது தான் நல்லது. உன்னால நேத்து எனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். உன்னால நஷ்டமானது வெறும் மான மரியாதை மட்டும் இல்ல, சித்தார்த் அபிமன்யோட நம்பிக்கையும் தான். நான் வருஷ கணக்கா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பிசினஸ் கான்ட்ராக்ட் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. உனக்கு உன் மக வேணும்னா சித்தார்த் கிட்ட பேசி அந்த பிசினஸ் கான்ட்ராக்டை எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போறாரு. தன் கையில மாட்டிருந்த ட்ரிப்ஸை கழட்டி விட்டுட்டு அங்கிருந்த நர்ஸ் கண்ணில் படாம அனன்யாவும் அங்கிருந்து நழுவுகிறா. நேரா வீட்டுக்கு வந்தவ அங்கிருந்த சிசிடிவி கேமராவில சிக்காம எல்லா அறையிலையும் பாக்குறா. எங்கேயுமே மித்ரன் இல்ல. மகனை நினைச்சு அவ கண்ணீரோட நிக்கும் போது யாரோ வர சத்தம் கேக்குது. அப்படியே சுவருக்கு பின்னாடி மறைச்சுக்கிறா. பிரகாஷும் அஞ்சலியும் தான் பேசிக்கிட்டே வராங்க. அந்த குட்டி பிசாசை என்னால சமாளிக்க முடியல பிரகாஷ். அதான் அந்த கேங்ஸ்டர் கும்பல் கிட்டயே அவனை பாத்துக்கிற பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன். அவங்க இப்போ கோல்டன் பிளாசாவுக்கு போயிருப்பாங்க. அவங்க மிரட்டினாங்கன்னா அவன் பயந்து வாயை மூடிக்கிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போனதும் மறைஞ்சிருந்த இடத்துல இருந்து வெளியே வரா அனன்யா. தன்னுடைய மகனை கேங்ஸ்டர் பொறுப்புல விட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சதுல இருந்து அவளால ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க முடியல. குழந்தை பயப்படுவானு நினைக்கும் போதே அவ உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மித்ரனை காப்பாத்தணும். அதுக்கு எப்படியாவது சித்தார்த்தை பார்த்து அவர்கிட்ட உதவி கேட்கணும் அப்படிங்கிற முடிவோட அந்த வீட்டுல இருந்து வெளியே போனா அனன்யா. மித்ரனை கண்டுபிடிக்க உதவுவானா சித்தார்த்? தன்கிட்ட இவ்வளவு கொடூரமா நடந்துகிட்ட அஞ்சலிய பழி வாங்கினாளா அனன்யா? மித்ரனோட உண்மையான அப்பா யாரு? சித்தார்த்துக்கும் அனன்யாவுக்கும் இடையே ஏதாவது ரகசியங்கள் ஒழிச்சுக்கிட்டு இருக்கா? சொந்த மகளையே பகடக்காயா பயன்படுத்த நினைக்கிற குணசேகரன் உண்மையிலேயே அனன்யாவோட அப்பா? அப்பா குணசேகரின் அழைப்பை ஏற்று இந்தியா வந்த அனன்யாவை அவளது சித்தி மகள் அஞ்சலி பாட்டி வீட்டிலிருந்து அப்பாவை பார்க்க அழைத்துச் செல்ல அங்கே அஞ்சலிக்கு நிச்சயதார்த்தம் நிகழ்ச்சி நடக்கிறது. குணசேகரனும் மகிழ்ச்சியாக இருக்க கூட்டத்தில் இருந்த ஒருவர், என்னப்பா குணசேகர், உன்னோட 2வது பொண்ணுக்கு மட்டும் கிராண்டா கல்யாணம் பண்ற, உன் முதல் பொண்ணு ஆளைய காணுமே என்று கேட்க அங்கிருந்த கூட்டம் தங்களுக்கு தெரிந்த கதைகளை பேச ஆரம்பித்தனர். ஒருவர், இந்த பையனை தானே முதல் பொண்ணுக்கு பேசி முடிச்சிருந்தாங்க, அப்புறம் ஏன் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க என சொல்ல, இன்னொருவர், மூத்த பொண்ணு ஒன்னும் தப்பு பண்ண மாதிரி தெரியல, அவ நல்ல பொண்ணுதான், எனக்கு தெரிஞ்சு அவ சித்தி மீனாவும் மக அஞ்சலியும் ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம், என்னதான் இருந்தாலும் மீனா குறுக்கு வழியில வந்தவதானே, அம்மா புத்தி தானே பொண்ணுக்கும் இருக்கும் என சொல்ல கேட்ட குணசேகரன் முகம் கருக தொடங்கியது. அப்போது அனன்யா அங்கே மித்ரனுடன் வந்து சேர்ந்தாள். சில வருடங்களாக காணாத அனன்யாவை அனைவரும் வரவேற்று அஞ்சலியை மறந்துவிட்டு அனன்யாவின் அழகை பாராட்ட அதில் கடுப்பானாள் அஞ்சலி. அதே சமயம் அனன்யாவின் அருகில் மெதுவாக வந்த குணசேகரன், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, இந்த குட்டி பிசாச கூட கூட்டிட்டு வராதன்னு ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன்ல, இதுக்கு மேலே என்ன சோதிக்காத என்று யாருக்கும் கேட்காதபடி குரலை தாழ்த்தி கேட்ட குணசேகரனுக்கு அனன்யா வேண்டுமென்றேதான் மித்ரனை அழைத்து வந்தாள் என தோன்றியது. உங்களுக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் வரது விருப்பம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு என்ன ஃபாரின்ல இருந்து வர வச்சீங்க, நாங்க அங்கேயே நிம்மதியா இருந்துருப்போம்ல, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல, நான் என் பையனை கூட்டிட்டு போறேன், என்னை இனிமேல் கூப்பிடாதீங்க என்று சொல்லி மித்ரன் கையை பிடித்து அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாள். அதை பார்த்த அஞ்சலி வேகமாக சென்று அவள் கையை பிடித்து கொண்டு, அக்கா, நீ அப்பாவை தப்பா எடுத்துக்காத, அவர் ஏதாவது டென்ஷன்ல பேசியிருப்பாரு, அவருக்கு உன் மேலதான் பாசம் ஜாஸ்தி, அவர் உன்னை பத்தி நினைக்காத நாளே இல்ல தெரியுமா என்று சொன்னவள் பின், அக்கா, இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட், உன்னோட பிளெஸிங்ஸ் எனக்கு எப்பவும் வேணும், எனக்காக இங்கேயே இரு பிளீஸ் என்று கெஞ்ச நல்லவள் போல் நடித்த அஞ்சலிக்கு அனன்யா மீது பாசம் எல்லாம் இல்லை, அவளை வெறுப்பேற்ற நினைத்தாள், அவ்வளவுதான். ஆனால் அது அனன்யாவுக்கும் புரிந்தது. பின் அனன்யா தன் அப்பாவை பார்த்து, இப்ப என்ன சொல்ல வரீங்க, நான் இருக்கட்டுமா போகட்டுமா என்று கேட்க குணசேகரனுக்கும் அவளை எப்படியாவது துரத்த வேண்டும் என்ற எண்ணம் தான் இருந்தது. ஆனால் அவர் அனன்யாவை வைத்து ஒரு திட்டம் தீட்டி இருந்ததால் அவளை துரத்தாமல் இருந்தார். அனன்யாவும் மித்ரனுடன் ஓரமாக போய் அமர்ந்தாள். என் மேல இவ்ளோ கோவமா இருக்கு அப்பா, எதுக்காக என்ன எங்க வர வச்சிருக்காரு, ஏதோ தப்பா தோணுதே என்று யோசித்தவளுக்கு தலைவலியே வந்தது. மித்ரன், என்னாச்சுமா என்று விசாரிக்கும் போது கூட அதை உணராமல் அவள் ஆழ்ந்த யோசனையிலேயே இருந்தாள். பின் மித்ரன் அங்கிருந்த வெயிட்டரிடம் தண்ணி வாங்கி அனன்யாவிடம் கொடுத்து குடிக்க கொடுக்க அதை வாங்கி குடித்தவள் சிறிது நிதானத்திற்கு வந்து நன்றி சொல்லும் விதமாய் மித்ரனை முத்தமிட்டாள். அப்போது குணசேகரன் 50 வயது நிரம்பிய ஒரு நபருடன் அவளை நோக்கி வந்ததை அனன்யா குழப்பத்துடன் பார்த்தாள். அவரிடம் குணசேகரன், மிஸ்டர் சுதாகர், இவதா என்னோட மூத்த பொண்ணு அனன்யா என்று அறிமுகம் செய்தார். அதை கேட்டு சுதாகர் புன்னகைத்து, மிஸ்டர் குணசேகரன், உங்க 2 பொண்ணுமே ரொம்ப அழகா இருக்காங்க,
நீங்க ரொம்ப லக்கி என்று சொல்ல, என் சின்ன பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி என் மூத்த பொண்ணுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அதுதான் என் ஆசை என்கிறார். அதை கேட்ட அனன்யா, என்ன அப்பா இவ்வளவு அன்பா பேசுறாரு, பின்னாடி ஏதாச்சும் ஆப்பு வைக்க போறாரா என்று யோசித்தபடியே அமர்ந்திருந்தாள். பின் குணசேகரன், அம்மாடி அனன்யா வா, வந்து நம்ம சுதாகர் சார் கிட்ட பேசு, இவர் மனசு வச்சா நீ ராணி போல இருக்கலாம் என்று சொல்ல, தன்னை வெளிநாட்டிலிருந்து வரவழைத்தது சுதாகருக்கு திருமணம் செய்து வைக்கதான் என்பது அவளுக்கு தெளிவாக புரிந்து வேதனைப்பட்டாள் அனன்யா. அப்போது பிரகாஷும் அஞ்சலியும் அருகில் வந்தனர். அனன்யா ஆரம்பத்தில் அப்பா தன்னை ஊருக்கு அழைக்கிறார் என்றதும் மனதின் ஒரு ஓரத்தில் தன்னுடைய தவறை உணர்ந்து அதனை திருத்திக் கொள்ள ஒரு தருணமாக இருக்கும் என்றே நினைத்தாள். ஆனால் அவளுடைய எண்ணம் இப்பொழுது சுக்கு நூறாக உடைந்து போய்விட்டது. அப்போது எல்லோர் கவனத்தையும் சிதறடிக்க செய்யும் வசீகரமான ஒருவன் காரில் வந்து இறங்கியதை அவள் கவனிக்கவில்லை. அந்த இளைஞன் அந்த ஹாலிற்குள் வந்ததும் எல்லோருடைய கவனமும் அவன் பக்கம்தான் சென்றது. பின் அனன்யா, எனக்கு இவர்கிட்ட பேச எதுவும் இல்ல, நான் கிளம்புறேன் என்று சொல்லி கிளம்ப முயல, அவள் கையை பிடித்துக் கொண்டு அஞ்சலி, அக்கா நீ அப்பாவை தப்பா நினைக்காத, உன் மேல இருக்க அக்கறையில தான் இப்படி பண்றாரு. சுதாகர் ரொம்ப பெரிய பணக்காரர், அப்பா சொல்ற மாதிரி நீ மட்டும் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் லைஃப் தான் சந்தோஷமா இருக்கும் என்று சமாதானப்படுத்த, அப்ப நீயே அவரை கல்யாணம் பண்ணிக்கைய, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல என்கிறாள். அதிர்ச்சி அடைந்த அஞ்சலி, ஏங்கா நான் தான் பிரகாஷ் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியும்ல, பின்ன எப்படி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் என சொல்ல, ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத, நீ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவ என்கிறாள் அனன்யா. அதை கேட்ட குணசேகரன் கோபம் கொண்டு அனன்யாவின் கன்னத்தில் அறைய, அதை பார்த்த மீனாவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்த ஒருவன் அனன்யாவால் ஈர்க்கப்பட்டதை யாரும் கவனிக்கவில்லை. மிஸ்டர் சுதாகர், இப்போ என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி பொங்கி வழிய நடிக்கிறாங்களே, அதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா? என்ன அடிச்சு திட்டினாங்களே, அதுதான் நிஜம். கடந்த 5 வருஷமா இந்த நாட்டிலேயே நான் இல்ல, அது ஏன்னு தெரியுமா? அதோட எனக்கு ஒரு பையனும் இருக்கா, அதுவும் எங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இப்படி என்ன பத்தி எதுவுமே தெரியாம நீங்க எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறீங்க? என்ன கல்யாணம் பண்றதால உங்களுக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல, வேணும்னா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கும் என்று யாரை பற்றியும் கவலைப்படாமல் படபடவென பேச எல்லோரும் அமைதியாகவே நின்றிருந்தார்கள். அப்போது சுதாகர், மிஸ்டர் குணசேகரன், இங்க என்ன நடக்குது? உங்க பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லவே இல்லையே, என்னை ஏமாத்த பாக்குறீங்களா என்று கோபத்தில் சத்தமிட, குணசேகரன் ஏதோ சமாளிக்க முயன்றும் முடியவில்லை. அனன்யா தன்னை காப்பாற்ற தன்னையே அவமானப்படுத்திக் கொள்ள வேண்டி இருந்தது. மிஸ்டர் சுதாகர், என் பொண்ணு உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுற, அவ ஏதோ சும்மா அறிவில்லாம உளறா, என் பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று அவரிடம் குணசேகரன் கேட்க, அப்போது யாரது ஏன் ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்றது என்று கணீர் என ஒரு குரல் ஒலிக்க, எல்லோருடைய பார்வையும் குரல் வந்த திசையை நோக்கி செல்ல, சிறு புன்னகையோடு சித்தார்த் அங்கிருந்து நடந்து வந்தான். அவனை பார்த்து அனன்யா ஆச்சரியம் அடைகிறாள். இவன் என்ன எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் சரியா வந்து நிக்கிறான், உண்மையாவே எனக்கு பிரச்சனை வரும்போது வந்து நிக்கிறானா, இல்ல இவன் தான் எனக்கு உண்மையான பிரச்சனையா என்று மனதிற்குள் நினைத்தவள் தன்னையும் மீறி அவனை ரசித்தாள். அதே நேரம் சித்தார்த்தை பார்த்து சுதாகர், மிஸ்டர் சித்தார்த், நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல என்று மிகவும் மரியாதையோடு பேச, மற்ற அனைவரும் கூட அவனை பற்றியே பேசுகின்றனர். அதை கவனித்த அஞ்சலி, இவன் தான் அன்னைக்கு அனன்யாவை ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்தான், இவனை பார்த்து ஏன் எல்லாரும் இவ்ளோ ஷாக் ஆகுறாங்க, இவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா என்று மனதுக்குள் கேட்கிறாள். விதி ஏன் எங்களை அடிக்கடி சந்திக்க வைக்குது என்று அனன்யாவும் சித்தார்த்தும் ஒரே சமயத்தில் நினைத்துக் கொள்ள, அப்போது மித்ரன் அப்பா என்று மகிழ்ச்சியாக ஓடி வந்து சித்தார்த்தை அணைத்துக் கொள்ள பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள். மித்ரன் சித்தார்த்தை அப்பா என்று அழைத்ததை யாராலும் நம்பவே முடியவில்லை. இந்த சிறுவனின் அப்பா ஆசியா மற்றும் ஐரோப்பா அளவில் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கும் சித்தார்த் என்று. அதே சமயம் அனன்யாவிற்கோ அவனை எப்படிலாம் திட்டி பேசணும் என்பதுதான் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது குணசேகரன் அனன்யா அருகில் வந்தவர், அனன்யா, உன் குழந்தையோட அப்பா சித்தார்த் அபிமன்யுவா என்று கேட்க, அனன்யாவிற்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. அதே நேரம் மித்ரனை கையில் தூக்கிய சித்தார்த் அனன்யாவிடம் வந்து, நான் தான் உன்கிட்ட வெயிட் பண்ணுன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள நீ ஏன் தனியா வந்த என்று கேட்டவன் அவள் கன்னத்தை வருடி கொடுத்தான். அதே நேரம் சுதாகரை பார்த்து சித்தார்த் முறைக்க, சுதாகர், சாரி சார், இவங்க உங்க வைஃப்னு தெரியாம இங்க வந்துட்டேன், சாரி சார், பிளீஸ் என் பிசினஸ் எதுவும் பண்ணிடாதீங்க என்று வேண்டுகோள் விடுத்து கிளம்புகிறான். அதே சமயம் குணசேகரன் அனன்யாவை மனதிற்குள் திட்டிக் கொண்டே இருந்தார். ஏனென்றால் குணசேகரன் சித்தார்த்துடன் பிசினஸ் செய்ய நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அனன்யாவிற்கு சித்தார்த்துடன் இப்படி ஒரு நெருக்கமான தொடர்பு இருந்தும் அவள் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவரிடம் சொல்லவில்லை என்பதை நினைக்கும் பொழுதே அவருக்கு டென்ஷன் எகிரியது. பின் அவர் சித்தார்த்திடம் பேசலாம் என்று போக அவன் கண்டு கொள்ளாமல் அனன்யாவின் தோளில் கை போட்டு, டார்லிங்,
வா போலாம் என்று அவளை வேறு ஒரு இருக்கைக்கு அழைத்துச் செல்கிறான். அவனை விட்டு விலகிய அனன்யா, நீங்க தான் அன்னைக்கு யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்றீங்க என்று கேட்க, ஹெல்ப் பண்ணா நீ பணம் தருவியோன்னு தான். இப்போ எனக்கு எவ்வளவு தரப்போற என்று கேட்க அனன்யா அவனை முறைக்கிறாள். அவனுக்கு அருகில் நின்றிருந்த மித்ரனை பிடித்து அனன்யா இழுக்க, மித்ரனை விடாமல் பிடித்துக் கொண்டிருந்த சித்தார்த் அனன்யாவின் கையை பிடித்து, ஹலோ மேடம், இங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அது வரைக்கும் இவன் கூட இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு சென்றான். அம்மா, அப்பா எங்க போறாரு என்று மித்ரன் கேட்க, மித்ரன் சித்தார்த்தை இந்த அளவுக்கு அப்பா என்று நம்புவதை பார்க்க அனன்யாவிற்கு கஷ்டமாக இருந்தது. சித்தார்த் அவனுடைய அப்பா இல்லை என்பதை எப்படியாவது அவனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து அவனிடம் பேச வர, அப்போது அஞ்சலி அந்த பக்கம் வருவதை பார்த்தால் அனன்யா. அவளை பார்த்து முறைத்தபடி, ஆமா நீ எதுக்கு இங்க வந்த என்று கேட்க, அஞ்சலி நல்லவள் போல், சும்மா உனக்கு போர் அடிக்கும், அதான் டைம் பாஸ்க்கு பேசலான்னு வந்த என்கிறாள். உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு சமயத்துல உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். சின்ன வயசுல இருந்து உனக்கு தான் எல்லாமே கிடைக்கும். அப்பா கூட உன் மேலதான் அதிகமா பாசத்தை காட்டுவாரு. அதோட பிரகாஷ் கூட உன் பக்கம் தான் இருந்தான். அதான் நான் உன்கிட்ட இருந்து இதெல்லாம் பறிக்கணும்னு நினைச்சேன் என்று அவள் சொன்னதை கேட்ட அனன்யாவிற்கு சிரிப்புதான் வந்தது. ஏனென்றால் அஞ்சலியால் தான் அனன்யாவின் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் நல்லவள் வேஷம் போடுகிறாளே என்பதை நினைத்து பார்க்க அவளுக்கு சிரிப்பாக தான் வந்தது. உண்மைய சொல்லணும்னா பிரகாஷ் உனக்கு தான் உண்மையா இருந்தா. நீ இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் தான் அவனோட கஷ்டமான டைம்ல கூடவே இருந்தேன். அதனாலதான் மெல்ல மெல்ல என் பக்கம் சாஞ்சிட்டான் என்று அஞ்சலி சொல்வதை கேட்க அனன்யாவிற்கு எரிச்சலாக இருந்தது. போது நிறுத்து, இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க என்று கூற அவளை மேலும் வெறுப்பேத்த எண்ணிய அஞ்சலி, ஏன்கா டென்ஷன் ஆகுற? நான் சொல்றதெல்லாம் கேட்டா உனக்கு பழைய காதல் ஞாபகத்துக்கு வருதா? பாக்கதான் நீ ஸ்ட்ராங், ஆனா உன்னைய ஈஸியா ஏமாத்தலாம். அப்படி இல்லனா 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் விரிச்ச வலையில நீ மாட்டிருப்பியா? எனக்கு தெரிஞ்சு உன்னோட பாஸ்ட பத்தி தெரியாதனாலதான் சித்தார்த்தம் கூட இருக்காருன்னு நினைக்கிற. அது மட்டும் தெரிஞ்சா அவர் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாரு என்று சொல்கிறாள் அஞ்சலி. பின் தான் ஏதோ பெரிதாக சாதித்தது போல, என்னக்கா சித்தார்த்துக்கு உண்மை தெரிஞ்சிரும்னு பயமா இருக்கா? சரி அதெல்லாம் விடு, பாஸ்ட பத்தி ஏதும் கவலை இல்லைன்னு அவர் சொல்றாருன்னு வச்சுக்க. ஆனா இப்ப வரைக்கும் நீ பிரகாஷ லவ் பண்றேன்னு அவருக்கு தெரிஞ்சா அவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாரு என்று கேட்டாள். அஞ்சலி ஏன் இப்படிலாம் பேசுறா என்று அனன்யா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே கீழே விழுந்த அஞ்சலி, ஏன்கா இப்படிலாம் பண்ற? உனக்கு தான் அவ்வளோ பெரிய பணக்காரர் கூட ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதுக்கப்புறமும் ஏன் பிரகாஷ் மேல ஆசைப்படுற? இதெல்லாம் ரொம்ப தப்புக்கா என்று வேண்டுமென்றே சத்தமாக பேச அவள் பேசியது எல்லோரின் காதையும் எட்டியது. அஞ்சலியை பார்த்து பாவப்பட்டவர்கள் அனைவரும் அனன்யாதான் எல்லா தவறும் செய்திருப்பாள் என்று பேச ஆரம்பித்தார்கள். தொடர்ந்த அஞ்சலி, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? நாங்க எல்லாத்தையும் கடந்து வந்து இப்பதான் புதுசா ஒரு வாழ்க்கைய வாழலான்னு பார்த்தா நீ ஏன் அதையும் கெடுக்க பாக்குற? உனக்கு நாங்க அப்படி என்ன கெட்டது பண்ணிட்டோம் என்று அவள் புலம்ப அனைவரும் அனன்யாவை திட்ட ஆரம்பித்தார்கள். அப்போது அங்கே வந்த பிரகாஷ் அஞ்சலி கீழே விழுந்து கிடப்பதை பார்க்கிறான். அனைவருக்கும் முன் தன் அம்மா கஷ்டப்படுவதை பார்த்த மித்திரன், ஏன் சித்தி, எங்க அம்மா உங்களை தொடவே இல்ல, நீங்களா கீழே விழுந்துட்டு நடிச்சு அவங்க மேல ஏன் பழி போடுறீங்க என கேட்க அனன்யாவிற்கு படபடப்பாகி கண்கள் எல்லாம் இருட்டி கொண்டு வந்து அப்படியே சரிந்தாள். கீழே விழுவதற்குள் ஒரு கதகதப்பான கரங்கள் அவளை தாங்கி பிடித்தது. அனன்யாவை தாங்கி பிடித்திருந்த சித்தார்த் அஞ்சலியை பார்த்து முறைத்தான். அதை கண்ட அஞ்சலி அவனிடம், என்ன தப்பா நினைக்காதீங்க, என் அக்காவும் பிரகாஷும் ஒன்னாதான் வளர்ந்தாங்க, அதோட லவ் கூட பண்ணாங்க என்று சொல்ல அதை கேட்ட சித்தார்த் கோபப்படுவான் என்று நினைக்க, அதற்கு மாறாக பிரகாஷை மேலும் கீழுமாக பார்த்தவன் நக்கலாக, என்ன மாதிரி ஒருத்தன் கூட இருக்கும்போது அவ எதுக்கு யாரோ ஒருத்தனை பார்க்க போறா என்று கேட்கிறான். அவன் சொன்னதை கேட்ட அஞ்சலிக்கு மூக்கு உடைந்தது போல இருந்தது. மித்திரனை கையில் தூக்கி கொண்டு அனன்யாவை கைத்தாங்களாக அழைத்து சென்றான் சித்தார்த். அனன்யா கண்ணை திறந்து பார்க்கும்போது அவள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாள். அந்த நிலையிலும் தன் மகனை நினைத்து திரும்பி பார்க்க அங்கே குணசேகரன் அமர்ந்திருந்தார். அவள் மயங்கி விழும்போது அவர் அங்கிருந்ததாக ஞாபகம் இல்லை என்றாலும் அவரிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். தன் மகள் படும் அவஸ்தையை பார்த்தும் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாமல், ஆமா உனக்கும் சித்தார்த் அபிமன்யுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்க, தன்னுடைய இந்த நிலைமையிலும் அப்பா எந்த அளவுக்கு யோசிக்கிறார் என்பதை நினைத்த அனன்யாவின் இதயம் வலித்தது. அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அவள் மித்திரனை தேட, அவன் இங்க இல்ல, அஞ்சலி கூட சாப்பிட அனுப்பியிருக்க, இப்ப சொல்லு, உனக்கும் சித்தார்த் அபிமன்யுக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டார்.
அதை கேட்டு கடுப்பான அனன்யா, இப்ப அதை கேட்டு என்ன பண்ண போறீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தண்ணி தெளிச்சு விட்டுட்டீங்களே, இப்ப என்ன திடீர்னு அக்கறை என்கிறாள். பின்தொடர்ந்த குணசேகரன், இங்க பாரு அனன்யா, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியும்னா இரு, இல்லாட்டி கிளம்பி போய்கிட்டே இரு என்கிறார். சிறிது நிதானித்த அனன்யா, கொஞ்சம் பெட்டரானதும் மித்துவ கூட்டிட்டு கிளம்பிடுற என்க. அதற்கு குணசேகரன், இங்க பாருமா, நீ போறதுனா தனியா போ. மித்ரன் இந்த வீட்டு வாரிசு, அவன் எங்க கிட்டதான் வளரணும். உன்ன மாதிரி ஒரு அம்மா கிட்ட வளரதை விட அவன் எங்க கூட வளர்ந்தாதான் ஒழுக்கமா வளர்வான் என்கிறார். முதல்ல என் குழந்தைய பார்த்தப்ப அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னாரு. இப்போ சித்தார்த்தோட வாரிசா இருக்கலான்னு தோணுனதுக்கு அப்புறம் மித்ரனை இவர் கூடவே வச்சுக்க பாக்குறாரு. இவரால மட்டும் எப்படி இப்படி மட்டமா யோசிக்க முடியுது ச்சே என்று நினைத்தாள் அனன்யா. அனன்யாவிற்கு ஒரே நம்பிக்கை மித்ரன் தான். அவன் மட்டும்தான் அவளின் கஷ்டம் சந்தோஷம் அனைத்திலும் உடனிருந்தவன். அப்படிப்பட்ட மகனை இழக்க விரும்பாமல், என்னால என் மகனை இங்க விட முடியாது, எனக்கு அவன் வேணும் என்க. அதை கேட்ட குணசேகரன், அப்ப நீ அவனை தாராளமா கூட்டிட்டு போலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு உதவி பண்ணி ஆகணும் என்று கொக்கி வைத்தவர் முகத்தில் ஒரு வில்லத்தனமான புன்னகை தோன்றியது. அதை பார்த்ததும் அனன்யாவிற்கு அவர் ஏதோ வில்லங்கமாக கேட்க போகிறார் என்று புரிந்தது. வில்லங்கமான அந்த கேள்விய அனன்யா எதிர்நோக்கி காத்திருக்க, குணசேகரன், இங்க பாரு அனன்யா, அபிமன்யு குரூப்ஸ் நெக்ஸ்ட் பண்ண போற ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பார்ட்னரை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்ட. நீதான் சித்தார்த்துக்கு ரொம்ப க்ளோஸ் ஆச்சே, சோ அவர்கிட்ட பேசி பார்ட்னர்ஷிப்பை எங்களுக்கு வாங்கி தரணும். நீ அதை மட்டும் பண்ணிட்டேன்னா நிச்சயமா உன் பையனை உன்கிட்ட தர என்கிறார் குணசேகரன். அதற்கு அனன்யா, உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தா நீங்களே நேரா போய் பேசி வாங்கிக்கோங்க, இப்படி சின்ன பையனை வச்சு மிரட்டாதீங்க என்கிறாள். நான் ஒன்னும் உன்கிட்ட ஒன்னும் ரெக்வஸ்ட் பண்ணல, இத பண்ணிதான் ஆகணும்னு சொல்ற. முடியாதுன்னு சொன்னா அப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது, நல்ல முடிவா எடுப்பேன்னு நினைக்கிற என்று அங்கிருந்து நகர்ந்தார் குணசேகரன். அனன்யா அதிர்ச்சியில் உரைகிறாள். சித்தார்த்திடம் இதுதான் வேண்டுமென்று உரிமையாக கேட்டு பெற அவள் ஒன்றும் அவன் தாலி கட்டிய மனைவி அல்ல. இதுவரைக்கும் அவர்கள் இருவரும் சண்டைதான் அதிகம் போட்டிருக்கிறார்கள். அவன் தன்னை பற்றி என்ன நினைக்கிறான் என்று கூட அனன்யாவிற்கு தெரியாது என்றவாறு யோசித்து குழப்பத்தில் ஆழ்கிறாள் அனன்யா. தந்தையின் ஆசையை நிறைவேற்றினால்தான் மகன் தனக்கு கிடைப்பான் என்பது மட்டும்தான் அவளுக்கு திண்ணமாக தெரிந்தது. எனவே சித்தார்த்தை பற்றி கூகுள் செய்து பார்க்க அவன் திறமைசாலி, பணக்காரன் என்று ஏகபோகமாக பாராட்டப்பட்டு இருந்தது. உடனே அந்த கம்பெனியின் அட்ரஸை கண்டுபிடித்தவள் மருத்துவமனையில் டிசார்ஜ் ப்ரொசீஜரை முடித்துவிட்டு வேகமாக பிரம்மாண்டமான கட்டிடத்தில் இயங்கி வந்த அபிமன்யு குரூப்பிற்கு சென்றாள். வேகமாக லாபிக்கு சென்ற அனன்யா, நான் மிஸ்டர் சித்தார்த் அபிமன்யுவை பார்க்கணும் என்று தயங்கி நின்ற அவளிடம் ரிசப்ஷனிஸ்ட் நிமிர்ந்து கூட பார்க்காமல் அலட்சியமான குரலில், அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரையும் உள்ள அலோ பண்ண முடியாது என்கிறாள். எப்படி இருந்தாலும் உள்ளே விடமாட்டார்கள் என்ற முடிவுக்கு வந்த அனன்யா வெளியே சென்று அவனுக்காக காத்திருந்தாள். உச்சி வெயில் மண்டையை பிளந்து கொண்டிருந்தது. ஏற்கனவே அவள் வீக்காக இருந்ததால் அவளுக்கு தலைவலியும் வந்தது. ஆனால் மித்ரனுக்காக அவள் என்ன வேண்டுமானாலும் செய்வாள். 3 மணி நேரம் கழித்து சித்தார்த் வருவது தூரத்தில் கொஞ்சம் மங்களாகவே அவளுக்கு தெரிந்தது. ஒரு முறை கண்ணை கசக்கி வருவது அவன்தான் என்பதை உறுதி செய்து கொண்டவள் வேக வேகமாக அவனை நோக்கிச் சென்றாள். ஆனால் சித்தார்த் பிஸியாக போன் பேசிக் கொண்டிருந்ததால் இவளை கவனிக்கவே இல்லை. போனில் பேசியபடியே சித்தார்த் காரில் ஏற அவன் சென்று விட்டால் எல்லாம் பாழாகிவிடும் என்று புரிந்த அனன்யா அவன் வண்டி வரும் பாதையில் வழிமறித்து நின்றாள். அவளை பின் சீட்டில் இருந்தே கவனித்த சித்தார்த்தின் முகம் மாறியது. நல்ல வேளையாக கார் இடிப்பதற்கு முன் நின்றது. அவள் செய்கையில் கடுப்பான டிரைவர், ஏமா உனக்கு சாக வேற வண்டி கிடைக்கலையா என்று கேட்டபடி அவள் முன் வந்து நிற்க, அனன்யா, சாரி சார், நான் வேணும்னே பண்ணல என்று சொன்னபடியே சித்தார்த் தன்னை கவனிக்கிறானா என்று பார்க்க அவன் முகம் அவளுக்கு தெரியவில்லை. சாரி சார், நான் வேணும்னே பண்ணல, எனக்கு ஒரு ஹெல்ப், நான் உங்க பாஸ் கிட்ட பேசியே ஆகணும், ரொம்ப முக்கியமான விஷயம், அதை மட்டும் அவர்கிட்ட சொல்ல முடியுமா பிளீஸ் என்று கேட்க அது டிரைவர் மனதை இலக வைத்தது. டிரைவருக்கு சித்தார்த்தின் கோபம் பற்றி தெரியும். ஆனால் என்ன செய்வதென்று தெரியாமல் சித்தார்த்திடம் போய், சார், அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா என்று சொல்ல சித்தார்த் ஒரு நொடி யோசித்து பின் தன் வாட்சை பார்த்துவிட்டு, நான் இப்போ ஃப்ரீயா இல்லைன்னு சொல்லிடுங்க என்கிறான். தலை குனிந்து திரும்பி வந்த டிரைவர், சாரிமா, இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு என்று சொல்லி செல்ல திரும்பவும் கார் ஸ்டார்ட் ஆனது. அனன்யா மீண்டும் வழிமறித்து நிற்க சித்தார்த்துக்கு கோபம் அதிகமானது. மிஸ்டர் சித்தார்த், நான் பண்றது உங்களை கோபப்படுத்தும்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு வேற வழி தெரியல, இது முக்கியமான விஷயம், உங்ககிட்ட பேசியே ஆகணும், பிளீஸ் ஒரு 5 நிமிஷம் டைம் தாங்க பிளீஸ் என்று கத்தி சொல்ல டிரைவர் சித்தார்த்திடம், சார், நான் வேணும்னா அந்த பொண்ணுகிட்ட பேசி அனுப்பி வைக்கவா என கேட்க சிறிது அமைதியாக இருந்த சித்தார்த், அந்த பொண்ணை காருக்குள்ள வர சொல்லுங்க. ஏனென்றால் அனன்யாவிற்கு என்ன உதவி தேவை என்பதை அறிய அவன் மனம் ஆவலாக இருந்தது.
காருக்குள் வந்து அமர்ந்த அனன்யா, மிஸ்டர் சித்தார்த், என் பையனை எங்க அப்பா தூக்கிட்டு போயிட்டாரு. நீங்க மனசு வச்சாதான் என் பையன் எனக்கு திரும்ப கிடைப்பா என்கிறாள். சித்தார்த், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆமா, அதுவும் இல்லாம நான் ஏன் உனக்கு உதவி செய்யணும் என்று கேட்க, வேறு வழி இல்லாத அனன்யா, நீங்க கேக்குறது சரிதான் சார், ஆனா நான் சும்மா டைம் பாஸுக்கு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வரல, உண்மையா வந்திருக்கேன். ப்ளீஸ் சார், உங்களால மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இதுக்காக நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன் என்று கெஞ்சினாள் அனன்யா. சீரியஸான சித்தார்த், ஆமா, எனக்கு தேவையானது அப்படி உன்கிட்ட என்ன இருக்கு? நான் கேட்கவா இல்ல நீயா சொல்றியா என்கிறான். பதட்டமானாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் சற்றே நிதானித்த அனன்யாவின் அருகில் நெருங்கிச் சென்று சித்தார்த், மித்ரனுக்காக அனன்யா அமைதியாகவே இருந்தாள். அதன்பின், சாரி சார், இனி உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் என்று சொல்லி காரை விட்டு இறங்க, சித்தார்த்தும் ஏதோ ஒரு இனம் புரியாத எண்ணத்துடன் காரில் கிளம்பினான். அனன்யாவிற்கு அழுகையாக வந்தது. பெண் பிள்ளைகள் அவர்களுக்கு பிரச்சனை என்றால் அப்பாவிடம்தான் உதவி கேட்பார்கள். ஆனால் இவளுக்கு பிரச்சனையே அப்பாதான். மேலும் யாரிடம் சென்று உதவி கேட்பது என்று புரியாமல் நின்றாள். பின் அவளே அப்பாவின் வில்லாவிற்கு செல்ல முடிவெடுத்தாள். முன்கேட் வழியாக செல்லாமல் பின்கேட் வழியாக கேமராவின் கண்ணில் படாமல் சென்றவளுக்கு மித்ரன் அங்கே இருப்பதற்கான தடயம் எதுவுமே தெரியவில்லை. சோர்ந்து போனாள் அனன்யா. அப்போது, பிரகாஷ், நான் டயர்டா இருக்கேன் என்று அஞ்சலி சொல்லும் குரல் கேட்டது. உடனே அனன்யா கார்டன் பின்னால் போய் மறைந்து கொள்ள, அவர்கள் இருவரும் அனன்யா இருக்கும் பக்கம்தான் வந்தார்கள். அவர்கள் காதலுடன் ரொமான்ஸ் செய்வதைக் கண்டு அனன்யா கடுப்பானாள். நானே குழந்தைய காணோன்னு கடுப்புல இருக்க, இதுல இதுக வேற என்று எண்ணியவள் தானும் இப்படிதான் முட்டாளாக இருந்ததை நினைத்து கொண்டாள். அப்போது அஞ்சலி முகத்தை சோகமாக வைத்துக் கொள்ள, ஏன் அஞ்சலி, எதுக்காக சோகமா இருக்க என்று பிரகாஷ் கேட்க, ச்சே, நம்ம ஜாலியா ரொமான்ஸ் பண்ண வேண்டிய டைம்ல அந்த மித்ரனை வேற பாத்துக்கணும். எங்க அப்பாவை நினைச்சா எனக்கு கோவமா வருது. அவர் எதுக்கு அவனை பாத்துக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுக்கணும் என்று பேசிக்கொண்டே போக, அவர்கள் பேசுவதை வைத்து மித்ரன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடிவு செய்தாள் அனன்யா. உனக்கு அங்க தனியா போக கஷ்டமா இருந்தா சொல்லு, நானும் கூட வந்துடுறேன் என்கிறான் பிரகாஷ். அதை கேட்டு அஞ்சலி மகிழ்ச்சியில் அணைத்துக் கொள்ள, பிரகாஷும் அவனை இறுக்கி அணைத்துக் கொள்கிறான். சிறிது நேரத்தில் அவர்கள் இருவரும் காரில் ஏறி செல்ல, அவர்கள் சென்ற ஹோட்டலுக்கு பின்தொடர்ந்து சென்றாள் அனன்யா. ஒரு வழியாக அவர்கள் வந்த ஹோட்டலை அடைந்தவள் உள்ளே செல்ல முயல, மேடம், உங்க மெம்பர்ஷிப் கார்டு காட்டுங்க என்று வெயிட்டர் கேட்க, அவளிடம் மெம்பர்ஷிப் கார்டு இல்லை. அஞ்சலியும் பிரகாஷும் அவளின் கண்ணை விட்டு மறைவதை வேதனையுடன் பார்க்கிறாள் அனன்யா. பின் ஹோட்டலை விட்டு வெளியே வந்தவள் எப்படி உள்ளே செல்வதென்று யோசித்துக் கொண்டே நின்றிருந்தாள். அதே நேரம் ஹோட்டலின் 2வது தளத்தில் தன் பெற்றோரோடு சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் சித்தார்த். சித்தார்த்தின் பெற்றோர் ராம் மற்றும் ஜானகி இருவரும் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். எப்பொழுதாவதுதான் இந்தியாவிற்கு வருவார்கள். அப்படி வரும்போது அவர்களுடன் சித்தார்த்திற்கு நினைத்தான். அதனால் அவனின் முக்கியமான மீட்டிங்ஸ் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே வந்திருந்தான் சித்தார்த். அவர்கள் இப்போது எதை பற்றி பேசப் போகிறார்கள் என்று சித்தார்த்துக்கு நன்றாகவே தெரியும். என்றாலும் அமைதியாக இருந்தவனிடம் ஜானகி, இப்போ உனக்கு கல்யாணம் பண்ற ஐடியா இருக்கா இல்லையா என கேட்க, அதெல்லாம் நேரம் வரும்போது பண்ணிக்கலாமா என்று சாதாரணமாக சொன்னான் சித்தார்த். நானும் அந்த நேரம் எப்ப வரும்னு பாத்துட்டு இருக்கேன். எங்க நேரம் முடிகிற வரைக்கும் அந்த நேரம் வராது போல என்று சொன்ன தன் அம்மாவை பாவமாக பார்த்தான் சித்தார்த். பின், அம்மா, ஏன் இப்போ இப்படிலாம் பேசுறீங்க? நான் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா சொன்னேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க என்று சொன்னான் சித்தார்த். பிசினஸ் பிசினஸ்னு ஓடிட்டே இருந்தா எங்களுக்கும் வயசாகுதுடா, பேர புள்ளைய பாக்குற ஆசை எங்களுக்கும் இருக்காதா என அப்பா கேட்க, சித்தார்த் அமைதியாக இருந்தான். தொடர்ந்தவர், சித்தார்த், அம்மா சொல்றத கேளு. உனக்கு நாங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீயே ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கோ என்கிறார். அப்படி யாரோ ஒரு பெண்ணை பார்த்து காதலித்து திருமணம் பண்ணுவதெல்லாம் அவனுக்கு நடக்காத கதை. அதை யோசித்துக் கொண்டே ஜன்னல் பக்கமாக செலுத்திய அவன் கண்கள் ஹோட்டல் முன்னால் நிற்கும் அனன்யாவை கண்டு கொண்டது. அவளை பார்த்ததும் அவன் முகம் தானாகவே கோபத்தை வெளிப்படுத்தியது. இந்த பொண்ணுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராம மறுபடியும் இங்க வந்து நிக்கிறா, ரொம்ப திமிர்தா என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டான் சித்தார்த். அவன் முகமாற்றத்தை கவனித்த ஜானகி, என்னப்பா, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க, அதெல்லாம் ஒன்னில்லம்மா என்றவன் தலையை குனிந்து சாப்பிட ஆரம்பித்தான். ஆனாலும் அவன் கண்கள் நொடிக்கு ஒருமுறை அனன்யாவை பார்த்து கொண்டேதான் இருந்தது. ஆனாலும் எதற்காக அனன்யாவுக்கு உதவி செய்தோம் என்று மனதிற்குள் நொந்து கொண்டிருந்தான். அதே சமயம் வெளியே நின்று கொண்டிருந்த அனன்யாவிற்கு யார் வெறுக்கிறார், யார் நேசிக்கிறார் என்பதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அவளுக்கு வேண்டியதெல்லாம் அவளின் மகன் மித்ரன் தான். எப்படி உள்ள போறது என்று யோசித்துக் கொண்டிருந்த அனன்யாவின் கண்களில் வாண்டட் பார் வெயிட்டர் என்ற ஹோட்டலில் வைக்கப்பட்டிருந்த பலகை தென்பட்டது.
அவளுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. மீண்டும் ஹோட்டலின் கதவருகே வந்து தான் வெயிட்டர் வேலைக்கு அப்ளை செய்ய வந்திருப்பதாக சொன்னாள். ஒரு கணம் நம்பாமல் பார்த்த வெயிட்டர் என்ன நினைத்தாரோ அவளை உள்ளே போக சொன்னார். அவள் எப்படியும் மித்ரனை கண்டுபிடித்து விடலாம் என்று எண்ணியவள் நேராக சூப்பர்வைசரிடம் சென்றவள், சார், நான் வெயிட்டர் வேலைக்கு அப்ளை பண்ண வந்திருக்கேன் என்று அவளை பார்த்த சூப்பர்வைசருக்கு அவளின் மீது நம்பிக்கை இல்லை. சார், நீங்க என்ன நம்பலன்னு எனக்கு தெரியுது. நான் வெளிநாட்டுல கூட வெயிட்டர்ஸ் வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த வேலையை பத்தி நல்லாவே தெரியும் என்று சொன்னாள். அவள் கூறியது உண்மைதான். ஆம், ஏனெனில் அவள் வெளிநாட்டிற்கு சென்ற ஆரம்ப காலத்தில் என்ன வேலை செய்வது என்று தெளிவில்லாத போது அவள் வெயிட்டர்ஸ் வேலைதான் செய்து கொண்டிருந்தாள். அதுவும் கர்ப்பமான சமயம் கால் கடுக்க நின்று வேலை பார்த்த ஞாபகம் எல்லாம் அவளால் மறக்கவே முடியாது. அவள் சொல்வதெல்லாம் உண்மை என்று புரிந்து கொண்ட சூப்பர்வைசர், சரிம்மா, உனக்கு வேலை தர, நீ நாளையில இருந்து ஜாயின் பண்ணிக்கோ என்க அதை கேட்ட அனன்யாவிற்கு சந்தோஷமாக இருந்தது. சார், நான் இந்த ஹோட்டலை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சோ இந்த ஹோட்டலை கொஞ்சம் நான் சுத்தி பார்க்கலாமா என்று கேட்க சூப்பர்வைசர் அவளை சந்தேகமாக பார்த்தார். இதனை புரிந்து கொண்ட அனன்யா, அது ஒன்னும் இல்ல சார், ரூம்ஸ் எல்லாம் எங்க இருக்கு, ரெஸ்டாரண்ட், பார் இப்படி எல்லாம் எங்கெங்க இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு பார்த்தேன். உங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னா பரவாயில்ல சார் என்கிறாள். நீங்க வெயிட் பண்ணுமா, உனக்கு ஹெல்ப் பண்ண யாரையாச்சும் அனுப்புறேன் என்று சொன்னவர் ஒரு பெண்ணை அழைத்து, ஸ்வாதி, இந்த பொண்ணு நம்ம ஹோட்டலுக்கு புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஹோட்டலை சுத்தி காட்டுங்க என்றார். பின் அனன்யாவிடம் சூப்பர்வைசர், இங்க பாருமா, செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க, எக்காரணத்தை கொண்டோ அவங்கள மட்டும் கோபப்படுற மாதிரி நடந்துக்க கூடாது, புரியுதா என்கிறார். சரி சார் என்று தலையசைத்த அனன்யா தனக்கு கொடுத்த யூனிஃபார்மை மாற்றிக்கொள்ள ஸ்வாதி ஸ்விம்மிங் பூல், ரெஸ்டாரண்ட், பார் என்று எல்லா இடத்தையும் சுற்றி காண்பித்தாள். ஆனால் அனன்யாவின் கண்கள் மித்ரன் எங்கே இருக்கிறான் என்று மட்டுமே தேடியது. தான் பேசுவது எதையுமே கவனிக்காமல் ஏதோ எண்ணத்தில் அனன்யா இருப்பதை உணர்ந்த ஸ்வாதி, ஹே அனன்யா, ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று கேட்க அவளை ஒருவாறு சமாளித்த அனன்யா, ஆமா, இங்க கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்கு என கேட்கிறாள். ஸ்வாதி அவளை வினோதமாக பார்க்க, இல்ல, இங்க ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நம்ம முதல்ல கண்ட்ரோல் ரூமுக்கு தானே போவோம், அதான் கேட்ட என்க அதை நம்பி அதற்கான வழியை சொன்னாள் ஸ்வாதி. அவளுக்கு மித்ரனை உடனே பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. எனவே தனக்கு பாத்ரூம் வருவதாக சொல்லி கண்ட்ரோல் ரூம் பக்கமாக சென்றாள் அனன்யா. ஸ்வாதி சொன்ன வழிகளை தான் ஃபாலோ செய்த அனன்யாவிற்கு அந்த ஹோட்டல் பெரிதாகவும் பார்க்க எல்லா இடமும் ஒரே மாதிரியாக இருந்ததாலும் எந்த பக்கம் செல்ல வேண்டும் என்பதே அவளுக்கு புரியவில்லை. தலை இல்லாத கோழி போல அங்கும் எங்கும் திரிந்தவள் பின் லிப்டின் அருகில் சென்றாள். அப்போது லிப்ட் திறக்கப்படும் சத்தம் கேட்கவே சுவற்றில் இருக்கும் ஓவியங்களை பார்ப்பது போல பாவனை செய்தாள் அனன்யா. ஆனாலும் ஓரக்கண்ணால் யார் யார் வருகிறார்கள் என்பதை கவனிக்க அங்கே பிரகாஷ் மற்றும் அஞ்சலி இருவரும் வந்து கொண்டிருந்தார்கள். அனன்யா பதட்டமாகிறாள். ஆனால் கவனிக்காத அஞ்சலி அவளை கடந்து செல்ல அப்போதுதான் அவளுக்கு உயிரே வந்தது. அவங்க லிப்ட்ல மேல இருந்துதான் வந்தாங்க, அப்போ மித்ரன் மேலதான் இருக்கணும் என்று யோசித்தவள் லிப்டுக்காக காத்திருக்காமல் படிக்கட்டில் வேகமாக ஏறி மேலே சென்றாள். அங்கு மேலே ஒரு அறைக்கு முன்னால் மட்டும் 2 பாடிகார்ட்ஸ் நின்று கொண்டிருப்பதை பார்த்தவள், மித்ரன் நிச்சயமா இங்கதான் இருப்பான் என்று நம்பினாள். அப்போது அங்கு சப்ளை செய்ய வந்த வெயிட்டரிடம், ஹாய், உங்களை பார்த்தா ரொம்ப டயர்டா தெரியுறீங்க, நான் இதை கொண்டு போய் கொடுத்துட்றேன் என்க, முதல்ல நீ யாருமா, நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே என்று கேட்க அனன்யா, இந்த ஹோட்டல் ரொம்ப பெருசுங்க, அதான் உங்களுக்கு என்ன தெரியல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன், பாருங்க, தூங்காம இருந்து உங்க கண்ணுல டார்க் சர்க்கிள் வந்திருக்கு என்று ஏதேதோ பேச குழப்பத்தில் நின்ற அவரிடம் இருந்து ட்ராலியை தள்ளிக்கொண்டு அவள் அந்த அறைக்குள் சென்றாள். அங்கே பாத்ரூமிற்குள் ஒரு உயர்ந்த மனிதர் குளித்துக் கொண்டிருப்பது அந்த கண்ணாடியின் வழியே தெரிந்தது. அச்சோ, தப்பான ரூமுக்கு வந்துட்டோம் போலயே என்று நினைத்து அங்கிருந்து கிளம்பிச் செல்ல முயல அங்கே இருந்த சோஃபாவில் எடுத்துக்கொண்டாள். நிம்மதியாக குளித்துக் கொண்டிருந்த சித்தார்த் அந்த சத்தத்தை கேட்டு குழப்பம் அடைந்தான். அனன்யாவை பார்த்தவுடன் சித்தார்த் என்ன செய்தான்? அனன்யாவிற்கு அவளின் மகன் கிடைத்தானா இல்லையா தெரிந்து கொள்ள இப்போதே நமக்கு மட்டும் ஏந்தா இப்படிலாம் நடக்குதோ என்று நினைத்தவள் எஸ்கேப் ஆகி போக நினைக்க அங்கே இருக்கும் இன்னொரு டீப்பாயில் எடுத்துக்கொண்டாள். வழி தாங்க முடியாமல் அப்படியே கீழே விழ அதே நேரம் வெளியே சத்தம் கேட்பதை உணர்ந்த சித்தார்த் டவலை கட்டிக்கொண்டு வெளியே வந்து பார்க்க அவன் முன்னால் விழுந்து கிடந்தாள் அனன்யா. தன்னை தேடி தன் ரூமிற்கு அனன்யா வந்துவிட்டாள் என்பதை அவனால் கொஞ்சம் கூட நம்பவே முடியவில்லை. சித்தார்த், அப்போ ஒரு விஷயத்தை நீ முடிவு பண்ணிட்டனா உன்னை மாத்திக்கவே மாட்டல்ல, ஆனாலும் உனக்கு தைரியம் கொஞ்சம் ஜாஸ்தி என்ற அவன் குரலை கேட்டதும் நிமிர்ந்து பார்த்தாள் அனன்யா. சித்தார்த்தின் முகத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவள், இப்பதான் நினைச்ச
அதுக்குள்ள இவர் வந்து நிக்கிறாரு. ஐயோ கடவுளே, நான் இன்னைக்கு செத்த என்று நினைத்தவள் அவனை பதட்டத்துடன் பார்த்தாள். ஆனாலும் அனன்யா, இவருக்கு பயந்தேனா இன்னைக்கு உன்னை வெச்சு செஞ்சிருவாரு. அதனால எதையும் வெளிக்காட்டிக்காம அப்படியே கேஷுவலா பேசு என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். ஹலோ சித்தார்த் சார், நீங்க இங்க என்ன பண்றீங்க? நம்ம கோஇன்சிடென்ட்ஸா அடிக்கடி மீட் பண்றது ரொம்ப புதுசா இருக்குல்ல என்க. ஆமா ஆமா என்று முறைத்தான் சித்தார்த். அமைதியாக எழுந்து நின்ற அனன்யா, நீங்க என்ன பாக்குறத பார்த்தா நான் என்னமோ பிளான் பண்ணி உங்க ரூமுக்கு வந்த மாதிரி இருக்கு. ஆனா அப்படி எதுவும் உண்மை இல்ல. இது முழுக்க முழுக்க பக்கா ஆக்சிடென்ட் என்றாள். உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நீ எது சொன்னாலும் நம்புற மாதிரியா தெரியுது என்று சித்தார்த் கேட்க, அனன்யா, சித்தார்த் சார், நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க நான் சொல்றத நம்பலாம், நம்பாமலும் போலாம், அது உங்க இஷ்டம் என்றாள். உனக்கு இதெல்லாம் தெரியாது, ஆனா என் ரூமுக்குள்ள மட்டும் வர தெரியுமா? இப்ப என்ன, நீ பெரிய தைரியசாலின்னு நிரூபிக்கணும்னு நினைக்கிறியா என்று கேட்டபடியே சித்தார்த் அவளை நெருங்கி வந்தான். எனவே அனன்யா பின்னால் நகர்ந்தபடி, சித்தார்த் சார், நான் உங்களை பார்க்க வரல. நான் உங்ககிட்ட மித்துவ கண்டுபிடிக்க ஹெல்ப் கேட்டேன், நீங்க பண்ணல. அதான் நானே அவனை தேடி வந்தேன். பார்த்தா அவன் இங்க இல்ல, ஆனா நீங்க இருக்கீங்க. நான் சொல்றத நம்புங்க சார், ப்ளீஸ் என்று அப்பாவியாக சொல்ல, அவளை பார்த்து கேலியாக சிரித்த சித்தார்த், நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கதை சொல்லிட்டே இருக்க என்கிறான். ஆஹா, இவன் நம்ம மேல செம கடுப்புல இருக்கான் போலயே என்று நினைத்தவள் அவனை தாண்டி ஓட முயல, அதற்கு ஏமாறாத சித்தார்த் அவளை விடாமல் பிடித்து கொண்டான். மேலும் பதட்டமான அனன்யா வேகமாக அவனிடமிருந்து விடப்பட முயன்றாள். ஆனால் சித்தார்த் வலிமையாக இருந்ததால் ஒரு அளவிற்கு மேல் அவளால் போராட முடியவில்லை. சார், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் என்ன போக விட மாட்டீங்க? இங்க பாருங்க சித்தார்த், என்ன போக விடுங்க, எனக்கு இதுல துளியும் விருப்பம் இல்ல என்று சொன்னவள் கைகள் இரண்டையும் சேர்த்து பிடித்தவன், நானா உங்களை தேடி வரல மிஸ் அனன்யா, நீங்க தான் என்ன தேடி வந்திருக்கீங்க. அப்படின்னா நான் என்ன பண்ணாலும் நீங்க தாங்கிதான் ஆகணும். நான் தான் சொல்றேன்ல, உங்களை பார்க்க நான் இங்க வரலன்னு. இப்போ ஒழுங்கா என்ன போக விடுங்க, கோபப்படுத்தி வேற ஏதாவது பேச வச்சிடாதீங்க என்று அவள் சொல்வதை கேட்ட சித்தார்த் கொஞ்சம் கூட அவளை பற்றி யோசிக்காமல் அவளை நெருங்க, மேலும் கடுப்பான அனன்யா அவனை எங்கே அடித்தால் விழுவானோ அங்கே அடித்தாள். அவன் வழியில் துடிக்க அந்த நொடியே அனன்யா அங்கிருந்து எஸ்கேப் ஆனவள் வேகமாக வேறு ரூம் நோக்கி சென்றாள். பின்புதான் அவனுக்கு அனன்யா வெயிட்டர்ஸ் உடை அணிந்திருந்தது ஞாபகத்திற்கு வந்தது. உடனே வெளியே வந்தவன் பாடி கார்ட்ஸிடம், இந்த பக்கமா ஒரு பொண்ணு போனாலே, உடனே அந்த பொண்ணை பத்தி விசாரிங்க என்கிறான். அனன்யா இப்போது எங்கே இருக்கிறாள் என்பது அவளுக்கே தெரியவில்லை. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப புது பிரச்சனையை வேற உண்டு பண்ணிக்கிட்டனே என்று மனதிற்குள் புலம்பிய அனன்யா, இனிமே சித்தார்த்த சந்திக்கவே கூடாது என்று மட்டும் வேண்டிக் கொண்டு நடக்க, எதிரே வந்த சுவாதி மீது மோதினாள். சமாளித்தவாறு, இந்த ஹோட்டல்ல எல்லா இடமும் ஒரே மாதிரி இருந்ததால கொஞ்சம் குழம்பிட்ட என்க. சுவாதி, நல்ல வேலை, மேல எங்கேயும் போகாம நீ இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க. அங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட வம்பு பண்ணா நம்ம நிலைமை அவ்வளவுதான் என்றாள். நடந்ததை எல்லாம் நினைத்து கொண்டாலும் அவளின் எண்ணம் எல்லாம் மித்திரன் மேலேயேதான் இருந்தது. அதற்குள் இவளை பற்றிய விவரங்களை கண்டறிந்த பாடிகார்ட்ஸ், பாஸ், அந்த பொண்ணு இன்னைக்குதான் வேலைக்கு சேர்ந்திருக்கா என்ன சொல்ல, அடடா, நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா என்று யோசித்த பொழுது பக்கத்து ரூமில் இருந்து கேட்ட சத்தம் சித்தார்த்துக்கு எரிச்சலை கொடுத்தது. எப்போதும் அமைதியான சூழ்நிலையை விரும்பும் சித்தார்த் கோபமடைந்து, பக்கத்து ரூம்ல என்ன சத்தம் வருதுன்னு போய் பாருங்க என்று பாடிகார்ட்ஸிடம் சொல்ல, பாடிகார்ட்ஸ் சென்று விசாரிக்க, சாரி சார், எங்க ரூம்ல ஒரு சின்ன பையன் இருக்கான், ரொம்ப குறும்பு பண்றான், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் என்கிறான் பிரகாஷ். அதற்குள் மித்ரன், டே எருமைகளா, விடுங்கடா, உங்களுக்கு என் அப்பா யாருன்னு தெரியாது, அவர் மட்டும் வந்தாருன்னா உங்களை அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சிருவாரு, என்ன விடுங்க என்று கத்த, அந்நேரம் அங்கு வந்த சித்தார்த் அங்கு ரூமில் இருக்கும் நபரை பார்த்து, இங்க என்ன நடக்குது, நீங்களா யாரு என்று கேட்க, அவன் குரலே பயத்தை கொடுக்க போதுமானதாக இருந்தது. மித்ரன் இருந்த ரூமில் இருந்த அனைவரும் பயந்து போனார்கள். அதே நேரம் வாசலில் நின்றிருந்தவனோ, இங்க பாருங்க சார், எங்க ரூம்ல நாங்க என்ன பண்றோம்னு உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல என்றபடி கதவை மூட முயல, அதில் கடுப்பான சித்தார்த் கதவை ஓங்கி உதைக்க அது தானாக திறந்து கொண்டது. சித்தார்த் உள்ளே நுழைய அந்த இடத்தில் சூழ்நிலை மெல்ல மாறத் தொடங்கியது. எதையும் கண்டு கொள்ளாமல் அவன் சிறுவனை தேட அங்கே மித்ரன் இருந்தான். அவனை பார்த்து அதிர்ந்தவன் அப்படியே திரும்பி சென்று விடலாம் என்றுதான் நினைத்தான். ஏனெனில் மித்ரனுக்கு தான் தான் அவன் அப்பா என்ற நம்பிக்கையை மீண்டும் கொடுக்க அவன் விரும்பவில்லை. அதற்குள் மித்ரன், அப்பா என்று சத்தமாக அழைக்க, இனிமே எஸ்கேப் ஆக முடியாது என்பது அவனுக்கு நன்றாக புரிந்தது. மித்ரனுக்கோ
அப்பா தன்னை காப்பாற்ற வந்துவிட்டார் என்று மகிழ்ச்சியாக இருந்தது. அவன் வேகமாக ஓடி வந்து சித்தார்த்தை அணைத்துக் கொள்ள என்ன செய்வதென்று புரியாமல் சித்தார்த் அவன் தலையை கோதினான். அவனுக்கு இது எந்த விதமான கோஇன்சிடென்ட் என்பதே புரியவில்லை. அதே நேரம் அனன்யா சொன்ன விஷயங்களும் ஞாபகத்திற்கு வந்தது. அவள் சொன்னதை அப்போதே நம்பியிருக்கலாம் என்று தோன்றியது. அனன்யாவின் மீது கோபம் இருந்தாலும் மித்ரன் மீதெல்லாம் அவனுக்கு எந்த வருத்தமும் இல்லை. பின் அவனை பார்த்து, மித்ரா, நீ எப்படி இங்க வந்த? இவங்களா யாரு என்றவாறே அங்கே இருந்தவர்களை ஒரு பார்வை பார்த்தான் சித்தார்த். அதில் கொலை வெறி தெரிந்தது. மித்ரன் மட்டும் ஒரு வார்த்தை அவர்கள் தன்னை டார்ச்சர் செய்வதாக சொன்னால் நிச்சயம் அவர்களுக்கு இன்றுதான் இறுதி நாள். எனவே அனைவரும் மித்ரன் சொல்ல போவதை அறிய ஆர்வமாக இருந்தார்கள். கடத்தல்காரர்களிடமிருந்து மித்ரனை காப்பாற்றிய சித்தார்த் அவனிடம், சொல்லு மித்ரன், நீ எப்படி இங்க வந்த என்று கேட்க, அதற்கு அவன், அந்த பேட் ஆண்டி தான் என்னை இந்த ரூம்ல அடைச்சு வச்சுட்டாங்க. அப்புறம் அவங்க சொல்றத கேட்கலன்னா அடிவிலுன்னு என்ன மிரட்டுறாங்கப்பா என்று அந்த குழந்தை சொன்னதை கேட்டு அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. மேலும் அவன், நான் அவங்கள பார்த்து கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல. நான் நினைச்ச மாதிரி நீங்க வந்து காப்பாத்திட்டீங்கப்பா என்று கூறிக்கொண்டு அவனை கட்டி அணைத்துக் கொண்டான். அங்கிருந்த பாடிகார்ட்ஸ், தன்னிடம் யாரையும் நெருங்க விடாத சித்தார்த் சாரா இது என்று ஆச்சரியமடைந்தனர். மேலும் சித்தார்த் அவனிடம், எதுக்காக அந்த ஆன்டி உன்னை பூட்டி வச்சாங்க என்று கேட்க, அத பத்திலாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆனா என்ன இப்படி அடைச்சு வச்சாதான் அம்மா அவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்பாங்கன்னு தாத்தா யார்கிட்டயோ சொல்லிட்டு இருந்தாங்க என்று தெளிவாக கூறினான். அப்போதுதான் அனன்யாவின் நிலை சித்தார்த்துக்கு புரிந்தது. அவள் பொய் சொல்லவில்லை. தன் மகனை தேடித்தான் ஹோட்டலுக்கு வந்திருக்கிறாள் என்றும் தான் நேற்று அவளிடம் அவ்வாறு நடந்திருக்க கூடாது என்றும் அவனுக்கு தோன்றியது. இருந்தாலும் தான் வேண்டுமென்றே எதுவும் செய்யவில்லை என்று தனக்குத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டான். பின்னர் மித்ரனை அங்கிருந்து தூக்கிச் செல்ல அங்கு காவல் காத்துக் கொண்டிருந்தவர்கள் சித்தார்த்தை அடிக்க வர அருகில் இருந்த அவனது பாடிகார்டுகள் அவனை நன்றாக கவனித்துக் கொண்டார்கள். சித்தார்த் மித்ரனை தூக்கி கொண்டு ரூமிற்கு வந்தவுடன் தன்னுடைய போனை அவனிடம் கொடுத்து, உன்னோட அம்மாக்கு கால் பண்ணி வந்து கூட்டிட்டு போக சொல்லு என்றான். அவனோ கால் செய்யாமல் சித்தார்த்தையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். அதற்கு அவன், மித்து, என்னாச்சு, ஏன் அப்படி பார்த்துட்டே இருக்க என்று கேட்க, அதற்கு அவன், அப்பா, நானும் அம்மாவும் உங்க கூட தானே இருக்கணும். நீங்க ஏன் எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போகவே மாட்டேங்கிறீங்க என்றான். நல்லா தெளிவாதான் இருக்க என்று யோசித்து விட்டு ஒரு புன்னகையுடன், இங்க பார் செல்லம், நான் உன்னோட அப்பா இல்ல, அதனாலதான் நான் உன்னை கூட்டிட்டு போகல என்க அதை அவனால் நம்ப முடியாமல் பிடிவாதமாக, இல்ல, நீங்க தான் என்னோட அப்பா என்று மீண்டும் சொல்லிக் கொண்டே இருந்தான். அந்த சிறுவனுக்கு எவ்வாறு புரிய வைப்பது என்று தெரியாமல் கோபத்தை அடக்கிக் கொண்டு அமைதியாக தான் அவனுடைய அப்பா இல்லை என்பதை புரிய வைக்கிறான். அதை கேட்டு சோகத்தில் கண்கள் கலங்குகிறது. பிறகு சிறிது யோசித்து விட்டு தனது அம்மாவிற்கு போன் செய்கிறான். ஆனால் லைன் கிடைக்கவில்லை. உடனே ஓ என்று அழத் தொடங்கினான். குழந்தை அழுவதைக் கண்டு ஏனோ அவன் மனம் தடுமாறுகிறது. தன்னை அமைதியாக்கிக் கொண்டு அவனிடம், சரி, ஓகே, நீ இன்னைக்கு என் கூட தூங்கு, உன்னை நான் பாத்துக்கிறேன் என்று சமாதானம் செய்கிறான். தன் அப்பா அப்படி சொன்னதும் அந்த பிஞ்சு குழந்தையின் முகம் மகிழ்ச்சியில் குதூகலித்தது. உடனே அவனை அணைத்துக் கொள்கிறான் மித்ரன். பின்னர் சித்தார்த் அவனை தூங்கச் சொல்ல, நான் குளிச்சிட்டு தான் தூங்குவேன், அப்போதான் எனக்கு தூக்கம் வரும் என்று கூறுகிறான். மேலும், அப்பா, நம்ம 2 பேரும் ஒன்னா குளிக்கலாமா என்று கேட்க, என்னடா அது, இவன் கூட பெரிய வம்பா போச்சு என்று யோசித்துக் கொண்டிருந்தான். தந்தையின் பாசத்திற்காக ஏங்கும் அந்த சிறுவனுக்கு சித்தார்த்தை விடவும் மனமில்லை, தொந்தரவு செய்யவும் மனமில்லை. ஆகவே சோகமான முகத்துடன், சரிப்பா, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நானே போய் குளிச்சுக்கிறேன், நான் இப்போ பெரிய பையன்தானே என்கிறான். அவனது சோகமான முகத்தை காண முடியாமல், சரி, ஓகே, நானே உனக்கு குளிச்சு விடுறேன் என்று சொல்லி அவனை தூக்கிக் கொள்ள உடனே சித்தார்த்திற்கு ஒரு முத்தத்தை கொடுக்க குளிக்கச் செல்கின்றனர். மித்ரனுக்கு மாற்று உடை இல்லாததால் அவனுடைய பெரிய சட்டையை அணிவிக்கிறான் சித்தார்த். அது மிகவும் பெரியதாக இருந்தாலும் அவனை பார்க்க மிகவும் கியூட்டாக இருந்தான். பின்னர் அவனை தூங்க சொல்லிவிட்டு அவன் வேறு இடத்தில் படுக்கச் செல்ல தூங்காமல் சித்தார்த்தையே பார்த்து கொண்டிருந்தான். கடுப்பானவன் அவனிடம், என்னாச்சு, ஏன் தூங்காம இருக்க என்று கேட்க, அப்பா, நம்ம 2 பேரும் ஒன்னா தூங்கலாமா என்று கேட்க, அவனோ முடியாது என்று சொல்ல மீண்டும் சோகமானான் மித்ரன். ஐயோ, இது பெரிய டார்ச்சரா போச்சு என்று எண்ணிக்கொண்டு அவனுடன் சென்று படுத்துக் கொண்டான். இவை அனைத்தும் புதிதாக இருக்க சித்தார்த்தால் தூங்கவே முடியவில்லை. ஆனால் அப்பாவின் கதகதப்பில் ஆழ்ந்து தூங்கி போனான் மித்ரன். மறுபுறம் அனன்யா தன் மகன் எங்கே இருக்கிறான் என்ற கவலையில் தூங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். விடிந்தவுடன் முதல் வேளையாக ஹோட்டலுக்கு கிளம்பியவளை பார்த்த சூப்பர்வைசர், இந்த காலத்துல இவ்வளவு பொறுப்பான பொண்ணா
என்று ஆச்சரியமானார். பின்னர் கஸ்டமரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சில அட்வைஸ்களை கொடுத்துவிட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லி அவளுக்கான வேலையை அசைன் செய்துவிட்டு சென்றார். அவளுக்கு கொடுத்த வேலையை சித்தார்த்தின் ரூம் அருகில் செய்து கொண்டிருக்க திடீரென்று லிப்ட் திறக்கும் சத்தம் கேட்டது. அனன்யா ஒளிந்து கொள்கிறாள். அவள் எதிர்பார்த்தது போலவே அஞ்சலி உள்ளே வர, அப்பாடா எப்படியாவது மித்ரனை கண்டுபிடிச்சிடலாம் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அஞ்சலி அங்கு ஒரு ரூமின் கதவை தட்ட உள்ளே இருந்து அலங்கோலமான நிலையில் அவளின் பாடிகார்டுகள் வர ஏதோ நடந்திருக்கிறது என்று அஞ்சலியால் யூகிக்க முடிந்தது. அவர்களை அஞ்சலி, தட்டி மாடுகளா, உங்களால ஒரு சின்ன பொடியனை கூட பாத்துக்க முடியலையா? நீங்கெல்லாம் பாடிகார்டுன்னு வெளியில போய் சொல்லிடாதீங்க. உங்களுக்கெல்லாம் எதுக்கு சம்பளம் என்று கோபத்தில் கத்தினாள். சித்தார்த்தும் பாடிகார்டும் வந்து அவர்களை அடித்துவிட்டு பையனை தூக்கிச் சென்றார்கள் என்று சொன்னால் அசிங்கம் என்று நினைத்தவர்கள், மேடம் பையன் ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருந்தா, நாங்க கொஞ்சம் அசந்த நேரத்துல இங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான் என்று பொய்களை அடுக்கி தள்ளினார்கள். அவர்களை கேவலமாக திட்டிவிட்டு அங்கிருந்து அஞ்சலி கிளம்ப ஆயத்தமாக அப்போது கோபமாக வந்த அனன்யா, அஞ்சலி நீ ஏன் இவ்ளோ கேவலமா நடந்துக்கிற? உன்னை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. ஒழுங்கா என்னோட பையனை கண்டுபிடிச்சு கொடுத்துடு, இல்லனா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் என்று பொரிந்து தள்ளினாள். ஆனால் அனைவரும் அமைதியாக நிற்க அனன்யா போனை எடுத்து போலீஸ்க்கு கால் செய்ய முயற்சிக்கிறாள். அப்போது அஞ்சலி, ஏண்டா தண்டங்களா, ஒருத்தி போலீஸ்க்கு கால் பண்ணி நம்மள பிடிச்சு கொடுத்துடுவேன்னு சொல்றா, எரும மாதிரி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, பிடிக்கடா அவள என்று மொபைலை பிடுங்கிக் கொள்கிறாள். பாடிகார்ட்ஸ் அவளை பிடித்துக் கொள்ள கோபத்தில் செய்வதறியாத அனன்யா, அஞ்சலி பிளீஸ், நான் என் பையனை தேடணும், என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க, என்ன புடிச்சு வச்சு உங்களுக்கு என்ன ஆக போகுது என்று கெஞ்ச அவளின் அழுகையும் கெஞ்சலும் அஞ்சலிக்கு உற்சாகத்தை தந்தது. ஒரு சைக்கோவை போல அதனை என்ஜாய் செய்தவள், அக்கா டோன்ட் வரி, அவனை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம், அவன் போனா என்ன, சித்தார்த் உனக்காக வருவான்ல என்று சொல்ல, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நானும் சித்தார்த்தும் எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இல்ல என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தாள். ஆனால் எதையும் காதில் போட்டுக் கொள்ளாதவர்கள் அனன்யாவை இழுத்துச் சென்றனர். மறுபுறம் இரவெல்லாம் தூங்காமல் இருந்த சித்தார்த்திற்கு மித்ரன் காலையில் சீக்கிரமாக எழ சற்று நிம்மதியானான். ஆனால் மித்ரன் ஏன் அம்மா இன்னும் கால் செய்யல என்று வருத்தமாக இருந்தான். அப்போது சித்தார்த்திடம், அப்பா அம்மா ஏன் இன்னும் எனக்கு கால் பண்ணவே இல்ல என்று கேட்க அதே குழப்பத்தில்தான் அவனும் இருந்தான். பின் தன்னுடைய பாடிகார்ட்ஸிடம் அனன்யாவை தேடச் சொல்ல சிறிது நேரத்தில் திரும்பி வந்தவர்கள், பாஸ் அந்த பொண்ணு இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்கா, ஆனா அஞ்சலின்னு யாரோ அவங்கள கடத்திட்டு போயிட்டதா சொல்றாங்க என்று கூறினர். என்ன குடும்பம்டா இது என்று யோசித்தான். அம்மாவை கடத்தி விட்டார்கள் என்று கேட்டதும் பயந்து போன மித்ரன், அப்பா அம்மாவை எப்ப கண்டுபிடிக்க போறோம் என்று கேட்டான். சித்தார்த், மித்ரனுக்கும் அனன்யாவுக்கும் உதவி செய்வானா? அனன்யாவை எங்கு அடைத்து வைத்திருக்கிறார்கள்? திவாகரை மீட் பண்ண ரெடியாரு என்று சொல்லிவிட்டு குணசேகரன் சென்ற பிறகு அனன்யாவிற்கு அழுவதை தவிர என்ன செய்வதென்று தெரியவில்லை. தன் மகனின் நினைவுகள் அவளை வாட்டி வதைத்தது. அடுத்த நாள் மதியம் யாரோ வந்து பூட்டியிருந்த கதவை திறக்க யார் நிற்கிறார்கள் என்று கூட பார்க்க சக்தி இல்லாமல் இருந்தாள் அனன்யா. அவளை வெளியே இழுத்துக் கொண்டு சென்றார்கள். அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது திவாகரை சந்திக்கத்தான் ஏற்பாடு நடக்கின்றன என்று. ஆனால் அவள் இருந்த நிலையில் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவளை ரெடியாக்கி ஹாலுக்கு அழைத்து வர அங்கு அமர்ந்திருந்தவர்கள் அனைவரும் பெரிய பணக்காரர்களைப் போல இருந்தனர். அனன்யாவிற்கு செய்யப்பட்டிருந்த ஒப்பனையில் அப்சரஸ் போல் அழகாக ஜொலித்துக் கொண்டிருந்தாள். திவாகர் அவளை கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டே இருந்தான். குணசேகரனிடம், நீ ரொம்ப லக்கிப்பா, உன்னோட பொண்ணுங்க 2 பேரும் பேரழகு, நீ உன் பொண்ணுகளை வச்சு எதை வேணாலும் அடையலாம் என்றான். ஒரு நல்ல தகப்பனாக இருந்தால் இந்த வார்த்தைகளை கேட்டு அவனை தூக்கி போட்டு மிதித்திருப்பார்கள். ஆனால் இவனோ கேடு கெட்டவன். அதனால் பெருமையாக சிரித்துக் கொண்டான். அவர்களின் கட்டாயத்தின் பேரில் பிடிக்காத இடத்தில் அமர்ந்திருந்தாள் அனன்யா. எப்போது கேப் கிடைக்கும், எப்போது அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம் என்று காத்து கொண்டிருந்தாள். மேலும் அவள் கோபத்தில் இருந்ததால் அவள் எதையும் சொதப்பிவிடக் கூடாது என்று நினைத்த குணசேகரன், திவாகர் சார், என் பொண்ணுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல, அதனாலதான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறா, நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க என்று கூறினான். அவனும், புரியுது சார், புதுசா யாரையாவது பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும், போக போக எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன், என்னோட வழிக்கு சீக்கிரமா கொண்டு வந்துடுவேன் என்றான். பின்னர் குணசேகரன் அவளை பார்த்து, அனன்யா திவாகர் சார் கிட்ட உட்கார்ந்து ஒயின் குடி என்று சொல்ல அவள் அதை கண்டு கொள்ளவே இல்லை. அதை அவமானமாக நினைத்த அந்த கிழம், என்ன சார் உங்க பொண்ணுக்கு இதுல விருப்பம் இல்லையோ என்க, இல்ல சார், அவ வெளிநாட்டிலேயே வளர்ந்தனால இங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, அவளுக்கு பதிலா சம்மதம் தெரிவிக்க நான் குடிக்கிறேன் என்று குணசேகரன் ஒயினை எடுத்து குடித்தான். திவாகர் ஒயினை குடித்துக் கொண்டே அனன்யாவை ரசித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அதை பார்க்கவே அவளுக்கு குமட்டிக் கொண்டு வந்தது.
என்ன ஜென்மங்க இதெல்லாம், சாக போற வயசுல நான் வேணுமா இவனுக்கு என்று நினைத்து எரிச்சலுடன் அமர்ந்திருந்தாள் அனன்யா. ஒரு கேவலமான பார்வையை அவன் மேல் உதிர்த்தாள். ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாத அந்த காம கொடூரன் எப்போது அவள் கையில் கிடைப்பாள், எப்போது அவளை அனுபவிக்கலாம் என்ற எண்ணத்தில் மட்டுமே அமர்ந்திருந்தான். அதே சமயம் சித்தார்த்தும் தன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு ஃப்ரெண்டுடன் அமர்ந்திருந்தான். அனன்யாவை பற்றி தன் அசிஸ்டண்டிடம் கேட்க வேண்டும் என்று எண்ணியிருந்தவன் எதிர்பாராமல் அந்த ஹோட்டலிலேயே அவளை பார்த்து விட்டான். அங்கு நடப்பவற்றை பார்த்தவனுக்கு கோபம் தலைக்கேறியது. தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தான். அங்கே எஸ்கேப் ஆக நேரம் பார்த்து கொண்டிருந்த அனன்யா ஒரு வெயிட்டர் சாப்பாடு எடுத்து கொண்டு வர சரியான தருணமாய் உணர்ந்தவள் அவன் காலை இடறினாள். தடுமாறி டேபிளின் மேல் விழ அனைத்தும் கொட்டியது. எழுந்து ஓட முயன்றவளின் கையை எட்டி பிடித்தார் குணசேகரன். இது நடக்கும் என்று முன்னமே யூகித்திருந்தவள் கையில் ரெடியாக வைத்திருந்த சூப்பை அவன் முகத்தில் ஊற்றிவிட்டு அங்கிருந்து மின்னலாய் பறந்தாள். முன்கேட் வழியாக சென்றால் மாட்டிக்கொள்வோம் என்று நினைத்தவள் ஓடும் வழியில் இன்னொரு வெயிட்டரிடம் பதற்றத்துடன் பின்கேட் எங்கிருக்கு என்று கேட்க அவனும் கையை காட்டினான். அதன் வழியாக ஓடியவள் அப்பாவின் ஆட்கள் கண்ணில் படாதவாறு சென்று ரோட்டில் நின்று ஏதாவது ஆட்டோ அல்லது டாக்ஸி வருமா என்று பார்த்து காத்து கொண்டிருந்தாள். எதுவுமே வருவதாக தெரியவில்லை. நொந்து போனவள் இங்கு நின்றிருந்தால் ஆபத்து என்று நினைத்து மேலும் ஓட ஆரம்பித்தாள். திடீரென்று அவள் எதிரில் ஒரு கார் வந்து நின்றது. தன் அப்பாவிடம் மாட்டிக்கொண்டோம் என்ற பயத்தில் இதயமே வெடிப்பது போல் இருந்தது. அப்போது காரின் கண்ணாடி கீழே இறங்க சித்தார்த் அவளை பார்த்து கொண்டிருந்தான். அப்போதுதான் உயிரை திரும்பி வந்தது அவளுக்கு. உடனே அவன், என்ன பாத்துக்கிட்டே இருக்க போறியா என்று கேட்க, தப்பித்தால் போதும் என்று வேகமாக காரில் ஏறிக்கொண்டாள் அனன்யா. காரின் பின்னால் அவளின் அப்பா ஆட்கள் துரத்தி வருவதை கண்ட சித்தார்த் டிரைவரிடம் காரை வேகமாக ஓட்ட சொன்னார். கார் சென்ற வேகத்தில் இவர்கள் எங்கே சென்று மறைந்தார்கள் என்று கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தப்பித்து விட்டாலும் அவள் பதற்றம் மட்டும் குறைய வெகு நேரம் ஆனது. பின்னர் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டவள் சித்தார்த்திடம், ரொம்ப தேங்க்ஸ் சார், சரியான நேரத்துல வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. இதுக்கு மேல உங்களை நான் எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் சொல்ற இடத்துல என்ன இறக்கி விட்டுடுங்க, அது போதும் என்று கை கூப்பி கேட்டுக்கொண்டாள். தன்னுடைய கையை கீழே இறக்கும்போதுதான் கையில் அடிபட்டு ரத்தம் வழிவதை கவனித்தாள் அனன்யா. ஆனால் தன் மகனை கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலையில் அதெல்லாம் அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை. ஆனால் சித்தார்த்தோ டிரைவரிடம், நேரா வண்டியை ஹாஸ்பிட்டலுக்கு விடு என்றான். அவளோ, சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் போய் என் பையனை கண்டுபிடிக்கணும், எனக்கு இப்ப ஹாஸ்பிட்டல் போறதுக்கெல்லாம் நேரம் இல்ல என்றாள். அவள் கூறியதை அவன் கண்டு கொள்ளவே இல்லை. அதற்கு மேல் எதுவும் பேச விரும்பாதவள் அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஹாஸ்பிட்டல் வந்ததும் இறங்கி போய் ஃபர்ஸ்ட் எய்ட் செய்துவிட்டு டாக்டர் கொடுத்த மாத்திரைகளை வாங்கிக் கொண்டு வெளியே வந்தாள். சித்தார்த் கிளம்பி இருப்பான் என்று நினைத்தாள். ஆனால் அவனோ காரில் அவளுக்காகவே காத்துக் கொண்டிருந்தான். அவன் அருகே வந்தவள், ஆமா நீங்க ஏன் இன்னும் போகாம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்க, கார்ல ஏறு என்று மட்டும் பதில் வந்தது. அவளோ, உங்களுக்கு என்னதான் வேணும்? ஓ, இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்ததுக்கு காசு வேணும் அவ்வளவுதானே என்று பர்ஸிலிருந்து 500 ரூபாயை எடுத்து நீட்டினாள். அதை கண்டு கடுப்பான சித்தார்த், பொன்ன மாதிரி ஒரு திமிர் பிடிச்சவளுக்கு ஹெல்ப் பண்ணது என்னோட தப்புதான். நான் உன்னோட பையனை உன்கிட்ட கொடுத்துடலான்னு நினைச்சேன், ஆனா நீ ஓவரா பண்ற என்று சொல்லிவிட்டு, டிரைவர் வண்டி எடு என்றான். கார் மெதுவாக நகர அப்போதுதான் அவன் சொன்னதை புரிந்து கொண்டு, என்ன சொன்னீங்க, மறுபடியும் சொல்லுங்க என்று ஓடி வந்தாள். அவளை சிறிது நேரம் கதறவிட வேண்டும் என்று எண்ணியவன் காரை மெதுவாக நகர்த்தி கொண்டே இருக்கச் சொன்னான். அவளோ காரின் பின்னால் ஓடி வந்து கொண்டே இருந்தாள். ஒரு கட்டத்தில் தன் தெம்பு மொத்தையும் இழந்தவள் நடு ரோட்டில் அமர்ந்து விட்டாள். பார்க்க பாவமாகவும் சிரிப்பாகவும் இருந்தது அவனுக்கு. மேலும் காரை அவளுக்கு அருகில் கொண்டு வந்து நிறுத்தி, என்னாச்சு, நல்லா ஓடி வர வேண்டியது தானே, ஏன் உட்கார்ந்துட்ட என்று கேட்டான். கொலை வெறியில் இருந்தாலும் தன் மகனுக்காக அமைதியாக இருந்தாள். பிறகு அவன், நீ முறைச்சது போதும், வந்து கார்ல ஏறு. இப்ப நீ கார்ல ஏறலனா இன்னொரு தடவை எல்லாம் வந்து கூட்டிட்டு போக மாட்ட என்றான். எதுவும் பேசாமல் அமைதியாக ஓடி வந்து காரில் ஏறிக்கொண்டாள். அப்போது, மித்ரு எங்கிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள். என்று மட்டும் சத்தம் வந்தது. மீண்டும் அவள் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே செல்ல இரிட்டேட் ஆனவன், கொஞ்ச நேரத்துல எல்லாமே தெரிஞ்சிடும், அமைதியா இரு என்றான். சிறிது நேரத்தில் ஈசிஆர் ரோட்டில் சொகுசு பங்களாக்கள் நிறைந்திருந்த இடத்திற்குள் கார் நுழைந்தது. அப்போது அங்கு இருந்ததிலேயே ஒரு பெரிய பேலஸ் போன்ற வில்லாவுக்குள் கார் நுழைந்தது. பின்னர் காரை விட்டு இறங்கியவள் சித்தார்த்தை பார்த்து குழப்பத்துடன், இது உங்க வீடுதானே, இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க என்று கேட்டாள். அமைதியாக நின்றவன் மனதில்
இவ்வளவு பெரிய வீட்டை பார்த்ததும் அவள் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இருந்தது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பின்னர் சித்தார்த் வீட்டினுள் செல்ல வேறு வழி இல்லாமல் அவளும் அவனை ஃபாலோ செய்தாள். உள்ளே சென்றதும் அங்கிருந்த வேலையாட்கள் ராஜ மரியாதையுடன் அவர்களை வரவேற்றனர். பின்னர் அம்மா எங்க என்று கேட்க தோட்டத்தில் இருப்பதாக பதில் அளித்தனர். பின் தோட்டத்திற்கு அழைத்துச் செல்ல தோட்டமே மிக பிரம்மாண்டமாக இருந்தது. அவன் சாதாரணமான ஆளில்லை என்பதை புரிந்து கொண்டாள் அனன்யா. அங்கு சென்றதும் அவளது கண்களில் பட்டது அமைதியாக உட்கார்ந்து விளையாடிக் கொண்டிருந்த மித்ரன் தான். உடனே மித்து என்று சொல்லிக் கொண்டே அவன் அருகில் ஓடினாள். அவனும் கையில் இருந்த பூக்களை கீழே போட்டுவிட்டு ஓடி வந்து அம்மா என்று அணைத்துக் கொண்டான். அவனை பார்த்த பிறகுதான் அவளுக்கு உயிரை திரும்ப வந்தது போல் இருந்தது. மேலும் முத்தமழை பொழிந்தவள் எப்படிரா இருக்க செல்லும் என்று கேட்க, நான் நல்லா இருக்கேம்மா, ஆனா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுன என்கிறான். அதற்கு அவளும் செல்லும் அம்மாவும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுன என்று கூறி அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். மீண்டும் அவன் அம்மா அப்பா சொன்ன மாதிரியே உங்களை பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டாரு என்று மகிழ்ச்சியாக கூறினாள். மித்து நீ அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டியா என்று கேட்க, இல்லம்மா பாட்டி என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க என்றான். அதை கேட்டு நிம்மதியானவள் பாட்டி என்று யாரை கூறினான் என்று திரும்பி பார்த்தாள். அங்கே பட்டு புடவையில் பொலிவான முகத்துடன் ஒருவள் நின்றாள். அவரது முகம் சித்தார்த்தின் முகஜாடையுடன் ஒத்துப்போக அவரின் அம்மாதான் என்று முடிவு செய்து கொண்டாள். பின்னர் அவளிடம் சென்று, ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நீங்க என்னோட பையனை இவ்ளோ நல்லா பாத்துக்கிட்டதுக்கு. சாரிங்க, உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்ட என்க. இல்லம்மா, உன்னோட பையன் ரொம்ப சமத்து, என்னை எந்த தொந்தரவும் பண்ணல, அவனை பாத்துக்கிட்டதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல என்கிறாள். ஜானகிக்கு அனன்யாவை பார்த்த உடனே பிடித்து போனது. பின்னர் அனன்யாவிடம், நீ ஏதோ ப்ராப்ளம்ல மாட்டிருக்கேன்னு சொன்னாங்களே, இப்ப எல்லாம் சரியாயிடுச்சா என்று கேட்க, எல்லாம் சரியாயிடுச்சுமா என்றாள். தன் மகனை பார்த்து கொண்டதற்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்புவதாக கூறினாள். ஜானகிக்கோ மித்ரனை பிரிய மனமில்லாமல், ஏமா அங்கிருந்து போக இவ்ளோ அவசரப்படுற, வெளியே போய் எங்க தங்குவ என்று கேட்க, இல்லம்மா நாங்க முக்கியமான வேலையாதான் இந்தியா வந்தோம், அந்த வேலை முடிஞ்சிடுச்சு, அதனால நாளைக்கே லண்டன் திரும்ப போயிடலான்னு இருக்க என்கிறாள். அதை கேட்ட சித்தார்த்திற்கு மிகவும் ஏமாற்றமாக இருந்தது. ஜானகிக்கோ தன் சிறு வயது மகன் போல இருக்கும் மித்ரனை பிரிய மனமே இல்லை. ஆனால் எந்த உரிமையில் அவர்களை இங்கே தங்க வைப்பதென்றெண்ணி அமைதியாக நின்றாள். பிறகு அனன்யா மித்ரனிடம், கண்ணா பாட்டி உன்னை நல்லா பாத்துக்கிட்டாங்கல்ல, அதனால அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லு, நம்ம கிளம்பலாம் என்கிறாள். ஆனால் அவனோ ஓடிச் சென்று சித்தார்த் காலை கட்டிக்கொண்டு, அம்மா நாம அப்பா கூட தானே இருக்கணும், நீங்க ஏன் தனியா கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு அப்பா கூட தான் இருக்கணும் என்று அடம் பிடிக்க, அவளுக்கு என்ன சொல்லி அவனை அழைத்து செல்வதென்று புரியாமல், மித்து அவர் உன்னோட அப்பா இல்ல என்று கூற, அம்மா நல்லா பாருங்க, நானும் அப்பா மாதிரி தானே இருக்கேன், உங்களுக்கு அடையாளம் தெரியலையா என்றான். இப்படியே விட்டால் நிலைமை கைமீறிவிடும் என்று உணர்ந்தவள் மித்ரனை மிரட்டி அங்கிருந்து அழைத்துச் சென்றாள். தனது பாட்டி வீட்டை அடைந்ததும் பாட்டியும் அவர்களை கண்டு மகிழ்ச்சியில் மித்ரனை அணைத்துக் கொண்டார். ஆனால் அனன்யாவிற்கு தன் தந்தையின் நினைவு வந்ததும் வெறுப்பும் உடன் தொற்றிக் கொண்டது. பின்னர் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டவள் இந்த முறை பாட்டியையும் தன்னுடன் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தாள். அதை பற்றி சாப்பிடும்போது அவரிடம், பாட்டி இந்த முறை நீங்களும் எங்க கூடவே வந்துருங்க என்றாள். ஆனால் அவரோ, இல்லம்மா எனக்கும் வயசாயிடுச்சு, அந்த மாதிரி புதிய இடத்துல வந்து தங்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதனால நான் ஊருக்கு போலான்னு இருக்கேன், அங்க நம்ம சொந்தக்காரங்க என்ன நல்லா பாத்துப்பாங்க என்றாள். அனன்யாவிற்கோ மிகவும் கஷ்டமாக இருந்தாலும் அவர்கள் சொல்வது சரிதான் என்று தோன்றியது. உங்களை தனியா அனுப்புறதுக்கு கஷ்டமா இருக்கு பாட்டி என்றாள். நீ என்ன நினைச்சு கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன், நீயும் உன்னோட அம்மா மாதிரி அப்பாவியா இருக்காத, நீ எப்படியாவது உன் அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு லண்டன் போய் சந்தோஷமா இரு என்று தைரியம் சொன்னாள். ஆனால் அவளுக்கோ இந்த முறை லண்டன் சென்றால் இனி திரும்பி வர வாய்ப்பே இல்லை, அதனால் இனி பாட்டியை பார்க்கவே முடியாது என்று தோன்றியது. அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுகை பீரிட்டு கொண்டு வந்தது. மித்ரனும் குழந்தை என்பதால் அவளை எவ்வாறு சமாதானப்படுத்துவது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான். அப்போது அவன், அம்மா நான் பெரியவனானதும் உங்களை ரொம்ப பத்திரமா பாத்துக்குவேன், உங்களை அளவே விடமாட்ட என்று சொன்னதும் அந்த குழந்தையின் வார்த்தைகள் பெரிய ஆறுதல் கொடுத்தது போல் இருந்தது. அடுத்த நாள் பாட்டி ஊருக்கு செல்ல ஏற்பாடுகளையும் அவர்கள் லண்டன் செல்வதற்கான பேங்கிங்கையும் செய்து கொண்டிருந்தாள் அனன்யா. பின்னர் மித்ரனுடன் ஏர்போர்ட் கிளம்பினாள். ஆனால் அவளுக்கு இன்னும் ஃபிளைட் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்தது.
அங்கு சென்று விசாரித்த போதுதான் அவள் வெளிநாடு செல்ல முடியாமல் பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்டிருப்பது தெரிந்து அதிர்ச்சி அடைந்தாள். யாருடைய வேலையாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்க அப்போது சீரியல் வில்லி போல் கரெக்ட் டைமில் ஆஜரானாள் அஞ்சலி. அனன்யா கவலையுடன் இருப்பதை பார்த்த அஞ்சலியின் முகம் சந்தோஷத்தில் மிளிர்ந்தது. அவளை பார்த்து கொதித்தவள், எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எவ்வளவு ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் ஏன் இப்படி விடாம டார்ச்சர் பண்றீங்க என்று கேட்க, அதற்கு அவளோ, நாங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, அதான் நீ இன்னும் உயிரோட இருக்க என்றாள். பிரகாஷ் ரிலேட்டிவ் தான் இங்க எக்ஸிகியூட்டிவா இருக்காரு, அதனால நாங்க நினைச்சாதான் நீ ஏர்போர்ட் பக்கமே வர முடியும் என்றாள். அஞ்சலி மீண்டும் தொடர்ந்தாள். அப்புறம் அப்பா லண்டன்ல இருக்க வீட்டையும் சேல் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாரு, அதனால நீ அங்க போனாலும் நடுத்தெருவுல தான் நிக்கணும் என்றாள். அதை கேட்ட அனன்யா, இவளெல்லாம் கொன்னு போட்ட கூட தப்பில்ல என்று எண்ணியவள், என்னதாண்டி உங்க பிரச்சனை? ஏன் மனசாட்சியே இல்லாம இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க? பண பேகளா? பணத்துக்காக எந்த எல்லைக்கும் போவீங்கல்ல என்றாள். மேலும் அவள், உன்னோட சுயரூபம் தெரிஞ்சா பிரகாஷ் என்ன ரியாக்ட் பண்ணுவார்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா என்று கேட்க, அத நான் பாத்துக்கிற, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத அனன்யா. அப்புறம் உனக்கு பிரகாஷ் சித்தார்த்தெல்லாம் செட்டே ஆக மாட்டாங்க. சுதாகர் இல்ல திவாகர் மாதிரியான ஆளுகதான் இந்த அப்பன் பேர் தெரியாத பையனை ஏத்துப்பாங்க என்றாள். அவள் பேச பேச அனன்யாவிற்கு கோபம் எல்லை கடந்தது. அவள் கோபத்தை கண்டு எங்கே தன்னை அடித்து விடுவாளோ என்ற எண்ணத்தில், அஞ்சலி பேசாம திவாகரை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல நிம்மதியா இருக்கிற வழிய பாரு என்றாள். அவள் கோபப்படுவதை கண்ட மித்ரன், அம்மா கோபப்படாதீங்க என்க. இல்லடா தங்கோ, அம்மா கோபப்படல, தெரு நாயினா கத்திட்டு தான் இருக்கும், நம்ம அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம், நம்ம ஹாப்பியா இருக்கலாம் என்றாள். என்னதான் மகனுக்கு சமாதானம் கூறினாலும் எவ்வாறு அனைத்தையும் சமாளிக்கப் போகிறோம் என்ற எண்ணம் அவள் மனதில் எழாமல் இல்லை. இந்தியாவில் எப்படி வாழப் போகிறாள் அனன்யா? சதிகார சகுனிகளான குணசேகரன் மற்றும் அஞ்சலியின் டார்ச்சரிலிருந்து தப்பித்து விடுவாளா? தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம்மில் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்.